So hi all. So first, very thank you for all for coming here. So இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ இந்த செஷன் ஏன் ஸ்டார்ட் பண்ணோம், ஏன்னா ஐ கால் இட் அஸ் அ கிளப். ஸோ இது ஏன் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா இட்ஸ் லிட்டில் பர்சனல் ஃபிலாசபிக்கல் ரீசன் இருக்குது. ஸோ ஒன் லைனர் டு ஸ்டார்ட் வித் ஆஃப் லேட் நம்ம ஒரு மீம் கல்ச்சர் ஆர் வாட்ஸ்அப் ஃபார்வர்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்து இட்ஸ் டாமினேட்டிங் தி இன்ஃபர்மேஷன் த சைட். ஸோ பீப்புள் ஸ்டார்டட் பிலீவிங் ஒரு 10 புல்லட்டின் பாயிண்ட்ஸ் போட்டு ஒரு ஃபார்வர்ட் பண்ணோன்னா, ஸோ பீப்புள் ஸ்டார்டட் பிலீவிங் இட் அண்ட் they are started கான்வர்சேஷன் அபவுட் தேட் இன் ஃபேஸ்புக் இருக்கட்டும், இல்லை வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கட்டும், ஒரு ஹிஸ்ட்ரியே ஒரு ரெவல்யூஷனே வந்து ஒரு 10 புல்லட்டின் பாயிண்ட்ஸில் போட்டு நம்ம என்ன வேணால் வந்து நாஸ்தி பண்ணிடலாம். ஸோ அது உண்மையாக இருக்கட்டும் பொய்யா இருக்கட்டும், சரி எதுவுமே நம்புறது இல்லை. ஸோ ஏன்னா இது ஏன் அப்படின்னா வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. நம்ம வந்து புக் படிக்கிறதுலையோ இல்லைனா வந்து தெரிஞ்சவங்ககிட்ட போய் கேட்குறதோ, ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம எடுத்து பேசி அதுதான் உண்மை அப்படின்ட்டு வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ஏன் நான் பண்ணுறேன் அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் என்னோட கம்யூனிட்டி வந்து ஓரளவுக்கு அவேர்னஸாக ஒரு வெல் எஜுகேட்டடாக இருக்கணும். ஸோ தட்ஸ் நீங்கள் செல்ஃபிஷ் அஜெண்டாவாக இருக்கலாம் ஆர் இட்ஸ் கிவிங் பேக் டு சொசைட்டியாக இருக்கலாம். ஸோ ஓவர் இட் இஸ் யூ கேன் நேம் இட். ஸோ அதுதான் இதோட அஜெண்டா. ஸோ இட்ஸ் அ லாங் டைம் விஷ். ஐ திங்க் கொரோனா ஹெல்ப் மீ டு ஸ்டார்ட் ஹியர். ஸோ ஐ ஹோப் இட் வில் கண்டினியூ. அண்ட் இது நான் மட்டும் பண்ணணும்னு இல்லை, பட் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போஸ் வேறு எதனா புக் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க ஷேர் பண்ண நினைக்கிறாங்கன்னா வந்து ஐ கேன் போஸ்ட் தெம் ஆல்சோ. ஸோ இதுதான் அஜெண்டா. ஸோ இன்னைக்கு வந்து சேப்பியன்ஸ் ஒரு புக்கு, ஸோ ரிட்டன் பை த கிரேட் ப்ரொஃபஸர் யுவல் ஹராரி. ஸோ அவர் வந்து ஒரு ஹிஸ்டாரியன். ஸோ ப்ரொஃபஸர் ஃப்ரம் ஐ திங்க் ஹங்கேரியன் நினைக்கிறேன், ஐ எம் நாட் ஷுர். ஸோ அவர் வந்து சேப்பியன்ஸ்னால் என்னென்னா நம்ம தான் சேப்பியன்ஸ், ஹோமோ சேப்பியன்ஸ். ஸோ அதோட ஹிஸ்ட்ரி. ஸோ ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி நம்ம ஃபார்ம் ஆகணும், எப்படி எவால்வ் ஆகணும், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஃப்யூச்சரில் எப்படி வந்து ஆள போகிறோமா இல்லை நம்மளே யாருன்னா ஆள போகிறாங்களா. ஸோ இதுதான் ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ஸோ இந்த புக்கை பார்த்தீங்கன்னா ஸோ இட்ஸ் ரிட்டன் ஆஸ் எ ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன்கைண்ட். ஸோ இதுவே ஆஸ் எ சைட் 1,00,000 வருஷம் என்ன நடந்ததுன்றது இந்த புக்கில் இருக்குது. ஸோ இட்ஸ் அரௌண்ட் 450 pages. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஈச் பேஜ் நம்ம கன்சிடர் பண்ணிடலாம், ஒரு பேஜுமே வந்து 100 வருஷம் 200 வருஷத்துக்கு சமம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரியை இவ்வளோண்டு ஒரு புக்கில் கொடுக்கணும்னா நான் 1 hourல சொல்லணும். ஸோ இட்ஸ் வெரி வெரி டஃப் ஜாப். ஸோ ஐ வில் கிவ் யூ ஓவர் வியூ so that if people wants to touch base on ஒரு particular chapter வந்து பேசணும்னு நினைச்சாலும் we can do that in future weekends. ஆர் இன்ட்ரெஸ்டாக இருக்குது நீங்கள் புக் எடுத்து படித்தாலும் எனக்கு வந்து தட்ஸ் அஜெண்டா, ரைட்? ஸோ எய்தர் யூ நீட் டு பிக் அப் த புக் அண்ட் ரீட் ஆர் ஜஸ்ட் கெட் அவேர் ஆஃப் வாட் எவர் பீப்புள் ஆர் டெல்லிங். ரிசர்ச் பண்ணி 7 years ரிசர்ச் பண்ணி அவர் எழுதியிருக்காரு. இட்ஸ் நாட் எ ஜோக். அண்ட் லாஸ்ட் 15 pages வந்து ஜஸ்ட் ஃபார் த ரெஃபரன்ஸ். ஸோ என்னென்ன ஒரு புக்கை ரெஃபர் பண்ணி அவர் வந்து கலெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி எழுதியிருக்காருன்றதே வந்து லாஸ்ட் 15 pagesல இருக்குது. ஸோ தட்ஸ் அ credibility and it's ஸோ அதுதான் இந்த புக்கு. ஸோ நான் ஒரு பிபிடி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் ப்ரெசென்ட் இட். இட்ஸ் வெரி ஷார்ட் பிபிடி. எக்ஸாம் மாதிரிலாம் ஒரு கிளாஸ் ரூம் மாதிரிலாம் இருக்காது. ஜஸ்ட் something to show you. So I think everyone can view this. So I think 6 o'clock started, so we can straight away we can go into that book. So before that I'll give you some agenda of this session. So it's purely Yuval's perspective. இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது. இட்ஸ் பியூர்லி யுவல்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். நான் என்ன சொல்கிறதா இருந்தாலும் அது வந்து அவரோட பெர்ஸ்பெக்டிவ் மட்டும்தான். அண்ட் இட்ஸ் நாட் எனி இடன் அஜெண்டா. ஐம் புஷிங் யூ கைஸ். எனக்கு ஒரு இடன் அஜெண்டா கிடையாது. ஸோ இதெல்லாம் புக்கில் இருக்கிறத மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஏன்னா நான் ஃபேஸ்புக்கில் நான் தினைக்கும் வந்து ஒரு போஸ்ட் போட்டுருந்தேன் இவளோட. நான் படிக்க வந்து சும்மா ஒரு சின்னதாக வந்து நான் போட்டுட்ருந்தேன். அப்போ எனக்கு ஃபீட்பேக் கிடச்சிது, நீ வந்து உன்னோட இடன் அஜெண்டாவை வந்து நீ பரப்புற. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பீப்புள் ஸ்டார்டட் பர்சீவிங் இட். ஸோ அது அப்படி கிடையாது. இட்ஸ் அபவுட் பெர்ஸ்பெக்டிவ்ல. சி அதுதான் ஒரு வார்த்தை சொல்லுவார், டோன்ட் பி டாக்மேட்டிக் அபவுட் எனி ஆஃப் தி ஐடியா. ஸோ நம்ம நினைக்கிறது தான் கரெக்டு, நம்மளுக்கு தெரிஞ்சது தான் கரெக்டுன்னு கிடையாது.
உங்களுக்கு ஒரு பிலீஃப் இருக்கலாம், அந்த பிலீஃப் இருந்தாலும் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம காது கொடுத்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க எது உண்மை எது பொய்ன்னு. ஸோ அதுதான் வந்து என்னோட ஐடியாவும். ஸோ அண்ட் தென் ஆல்ரெடி புக் படித்தவங்க வந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டாங்கன்னா வந்து மேபி அட் த எண்ட் ஆஃப் தி செஷன் வி கேன் ஹியர் அபவுட் த எக்ஸ்பீரியன்ஸ் ஹவு தே ஃபீல்ட் while they reading. And then obviously questionnaire session and feedback session ஒரு லாஸ்ட் 10 minutes வச்சுப்போம். ஸோ எப்படி செஷன் எப்படி இருந்தது, எப்படி நான் வந்து பெட்டர் பண்ணலாம், போர் அடிக்குதா, இல்லை ரொம்ப ப்ரீச்சியாக இருக்கா, இல்லை ரொம்ப சுருக்கலாமா, ஸோ எதுவாக இருந்தால், ஏன்னா as I said it's a first session, right? So I need your feedback. So let's go into the straight away. So as I said, it's brief history about mankind, and this session is brief review about that brief history. Okay, so this is the timeline. ஸோ என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா இந்த மாதிரி வந்து நம்ம மனுஷன் வந்து ஒரு 5 அடி 6 அடி தான், ஆனால் ஒரு இந்த உலகத்தையே வந்து அந்த 5 அடி 6 அடி இருக்கிறவன் தான் வந்து கட்டி ஆண்டுட்டு இருக்கான் இப்போ. ஸோ அது எப்படி வந்து சாத்தியமாச்சு? ஏன்னா வந்து இப்போ நீங்கள் அந்த டைம்லைன் நெக்ஸ்ட்டு டைம்லைன் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 4.5 பில்லியன் இயர்ஸ் அகோ எர்த் வாஸ் ஃபார்ம். ஸோ ஒரு பூமி ஃபார்ம் ஆனது வந்து 450 கோடி வருஷத்துக்கு முன்னாடி. இட்ஸ் நாட் ஜோக், ரைட்? 450 கோடி. நான் புக்கு படிக்கும் போது எனக்கு ஒரே குழப்பம், பில்லியன் என்ன மில்லியன் என்ன. ஏன்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து திருவள்ளுவர் தான் ஒரு பழைய ஆள். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த அகழ்வாராய்ச்சிலாம் பண்ணி நம்ம நியூஸ்லாம் கேட்போம், இது வந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண பானை அப்படின்னும் போதெல்லாம் நம்ம ஒரே பிரமிப்பா இருக்கோம், எப்பாடா 2500 வருஷமா 3000 வருஷமா அப்படின்ட்டு. இந்த புக்கு படிக்கும்போது பாருங்க, 4.5 பில்லியன்னா எனக்கு குழப்பிடுச்சு. 4.5 பில்லியன்னா என்ன, 450 கோடியா, 45 கோடியா, 45 லட்சமா, எனக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ஏன்னா அவங்க சொல்ற டைம் லைனே வந்து பிரமிப்பா இருந்தது. ஸோ 4.5 பில்லியன் மீன்ஸ் 450 crores இயர்ஸ் அகோ எர்த் வாஸ் ஃபார்ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3.8 பில்லியன் 380 வருஷம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம் ஃபார்ம் ஆயிருக்கு. தட்ஸ் one cell formation happened. So 70 கிட்டத்தட்ட 70 கோடி வருஷம் பூமி பிறந்தோம். அதுக்கப்புறம் ஒன் செல் ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகிறதுக்கு 70 கோடி வருஷம் வந்து தேவைப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமேட்டு 6 மில்லியன் இயர்ஸ், அதாவது வந்து 60 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளும் சிம்பான்சியோட காமன் கிராண்ட் மதர், ஸோ ஆன்செஸ்டர் வந்து பிறந்திருக்காங்க. ஸோ தட் 60 lakh இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து இட்ஸ் கால்ட் அஸ் த ஜீனஸ் ஹோமோ ஃபார்மேஷன். ஸோ அதுதான் வந்து ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு பயாலஜி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ நான் சொல்கிறேன், ஹோமோ சேப்பியன்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் ஹோமோன்றது வந்து நம்ம ஜீனஸ் அண்ட் சேப்பியன்ஸ்ன்றது வந்து ஸ்பீசிஸ். நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கோம், ஜஸ்ட் கம் ரீகலெக்டிங். ஸோ அந்த ஹோமோன்றது வந்து ஒரு ஃபேமிலி, இந்த சேப்பியன்ஸ்ன்றது வந்து அந்த ஃபேமிலி கீழே வர ஒரு ட்ரீ தான். ஸோ அப்போது நம்ம நினைக்கூடாது வந்து இந்த உலகத்திலே வந்து நம்ம மட்டும்தான் வந்து ஹியூமன் ஸ்பீசிஸ் அப்படின்ட்டு. இது கிடையாது. நம்ம கூடயே நம்மளுக்கு முன்னாடியே நிறைய ஹியூமன்ஸ் இருந்திருக்காங்க, நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் வாழ்ந்துருக்காங்க. நம்மளும் ஒன் ஆஃப் த ஸ்பீசிஸ். ஸோ அதுதான் வந்து கால் இட் ஆஸ் சேப்பியன்ஸ். நம்ம ஹியூமன்ஸ் வந்து ஜென்ரிக்காக சொல்லிட முடியாது, நம்மளும் வந்து ஒன் ஆஃப் தி ஹியூமன் ஸ்பீசிஸ். ஸோ காட்டுறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஜீனஸ் ஹோமோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் நான் போட்டுறது எல்லாமே வந்து ஹியூமன் ஸ்பீசிஸ். ஸோ ஹோமோ நியண்டர்தால்ஸ், அவங்க வந்து நியண்டர் வேலின்னு ஒரு வேலி இருக்குது நம்ம இதில், ஐ திங்க் நியர் யூரோப். ஸோ அந்த இடத்துல அவங்க இருந்ததுனால அவங்க பேர் நியண்டர்தால்ஸ். அதுக்கப்புறம் ஹோமோ எரக்டஸ், அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு நிமிர்ந்துருக்காங்க. அந்த மாதிரி வந்து இத்தனை ஹோமோ ஸ்பீசிஸ் இருந்திருக்கு. லாஸ்ட்டாக தான் நம்ம ஹோமோ சேப்பியன்ஸ். இது இந்த டிரான்ஸ்லேஷன் பார்த்தோன்னா வைஸ் மேன். ஸோ நம்ம தான் வந்து அறிவில் வந்து ரொம்ப பெரிய ஆள். ஸோ அதனால தான் இப்போதைக்கு நம்ம வந்து உலகத்தையே வந்து ரூலிங் தி வேர்ல்டு. ஸோ இத்தனை பேர் இருந்திருக்காங்கல்ல. ஸோ இது வந்து இவங்களுக்கு அடுத்ததுன்னு கிடையாது. ஸோ ஒரு 30,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சேப்பியன்ஸ் லிவ் அலாங் வித் நியண்டர்தால்ஸ், எரக்டஸ் அண்ட் தென் இந்த ஃப்ளோரோசென்சிஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ளோரோசென்சிஸ் பார்த்தீங்கன்னா டுவார்ஃப். நம்ம இந்த ஹாபிட் படம்லாம் பார்த்துருப்போம்ல. ஸோ இந்த ஹாபிட் படம்லாம் பார்க்கும்போது வந்து அதெல்லாம் என்னவோ ஒரு கற்பனை,
ஸோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அவங்களா டாஃப் அந்த ஒரு இடத்துல வந்து எல்லாருமே வந்து குலகுலமாக தான் இருப்பாங்க. ஸோ அப்படின்னு நினச்சிருந்தேன். கடைசியில் பார்த்தா அதெல்லாம் உண்மை. ஸோ அவங்களாம் இந்தோனேஷியா ஒரு ஐலாண்டில் இந்தோனேஷியாவில் வந்துட்டு அவங்களாம் வாழ்ந்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஸ்பீசிஸ் ஆஃப் ஹியூமன் கால்ட் அஸ் ஹோமோ ஃப்ளோரன்சிஸ். ஸோ அவங்க வந்து உருவத்தில் என்னதான் வந்து குள்ளமாக இருந்தாலும் அவங்க யானையே வந்து வேட்டையாடிலாம் சாப்பிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் இவர் சொல்லியிருப்பாரு. எல்லாமே சின்ன சின்னதாக ஒரு 2 லைனில் வந்து அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது என்னன்னா வந்து நம்ம மட்டும்தான் வந்து ஹியூமன்ஸ் கிடையாது, இத்தனை பேர் ஹியூமன்ஸ் இருந்திருக்காங்க. அதுவும் நம்ம கூடயே வாழ்ந்திருக்காங்க, சக பீரியட்லேருந்து வாழ்ந்திருக்காங்க. இவங்க அழிஞ்சிட்டோம்னா நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு கிடையாது. பேரலாக ஒரு இடத்துல நம்ம வந்து ஆஃப்ரிக்காவில் இருந்திருக்கோம். நியண்டர்தால்ஸ் வந்து நியண்டர்வேல் இருந்திருக்காங்க. ஃப்ளோரன்சிஸ் வந்து இந்தோனேஷியாவில் இருந்திருக்காங்க. டென்சோஸ் வந்து டென்சோனி கேவில் இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரீஜனில் ஒரு ஹியூமன் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு புதுசாக இருந்தது. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ நான் புதுசாக இருந்தது. ஸோ கம்மிங் பேக் டு டைம் லைன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 250 லட்சம் வருஷம் 250 lakh இயர்ஸ்க்கு முன்னாடி ஹியூமன் ஃபார்ம் ஆயிருக்காங்க. எங்கன்னா ஆஃப்ரிக்காவில். ஸோ அங்கே தான் ஃபர்ஸ்ட் ஸ்டோன் டூல், அங்கே தான் வந்து ஒரு டூல் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு அனிமலும் வந்து டூல் வந்து கிரியேட் பண்ணா அதோட கை, அதோட வாய், அதோட ரன்னிங், இது அது அப்படி தான் வந்து வேட்டையாடுமே தவிர்த்து வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் வச்சு வந்து அது வந்து இயங்காது. ஸோ நம்ம மட்டும்தான் வந்து 250 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து வி ஹவ் யூஸ்ட் ஸ்டோன் டூல்ஸ் டு டிஃபெண்ட் அவர் செல்ஸ் ஆர் வேட்டையாடுறதுக்கு. ஸோ இங்கே தான் வந்து நம்ம மூளை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அகெயின் 200 lakh இயர்ஸ் முன்னாடி வந்து ஹியூமன் ஸ்டார்டட் ஸ்ப்ரெடிங் ஃப்ரம் ஆஃப்ரிக்கா டு ஏஷியா, யுரேஷியா இந்த சென்ஸ் யூரோப் ப்ளஸ் ஏஷியா. அண்ட் தென் அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் ஹோமோசேப்பியன்ஸ் வந்து எவால்வ் ஆகுறாங்க. இங்கே தான் நம்ம பிறக்கிறோம். ஸோ நம்ம இனம் வந்து 2 லட்சம் வருஷம் பழசு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்பீசிஸ். எங்கே பிறந்திருக்கோம்னா ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் பிறக்கல, எவால்வ் ஆயிருக்கும். இங்கே வந்து பிறக்கிறது அப்படின்றதே வந்து தப்பான வேர்ட். ஸோ வந்து எல்லாமே எவால்வேஷன் தான். ஒரு இடத்துல வந்து ஒரு எவால்வ் ஆயிருக்கும். ஸோ இட்ஸ் நாட் லைக் ஹியூமன் ஃபார்ம்ட் ஆர் ஹியூமன் கிவ் பர்த் சம்திங் லைக் தட். ஸோ இது வந்து எவால்வ் ஆயிருக்கும். 70,000 வருஷம் 70,000 இயர்ஸ் தான் வந்து இந்த புக்கே ஸ்டார்ட் ஆகுது. இங்கே தான் வந்து காக்னிட்டிவ் ரெவல்யூஷன். ஸோ இந்த புக் வந்து 3 பார்ட்டாக பிரியுதுங்க. ஸோ வந்து காக்னிட்டிவ் ரெவல்யூஷன், அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் அண்ட் சயின்டிஃபிக் ரெவல்யூஷன். ஸோ ஒரு 3 பார்ட்டாக வந்து ஒரு பிரித்து வச்சிருக்காரு. ஸோ 70,000 இயர்ஸ் அகோ காக்னிட்டிவ் ரெவல்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. காக்னிட்டிவ் ரெவல்யூஷன் என்னன்னா நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம மனுஷன் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த இடத்துல தான் வந்து யோசிக்கும் போது தான் வந்து லாங்குவேஜ் பிறக்குது. அங்கே தான் நம்ம வந்து ஆஃப்ரிக்காலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ லாங்குவேஜ் எதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயின்லி டு மேக் அ காசிப். நம்ம வந்து பொருளை பேசுறதுக்கு தான் வந்து லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அனிமல்ஸும் லாங்குவேஜ் இருக்குது. குரங்கு பேசும், பூனை பேசும், நாய் பேசும். ஆனால் வந்து குரலி பேசாது. ஒரு குரங்கு பேசுதுன்னா அங்கே வந்து சிங்கம் இருக்குது, ஸோ நம்ம அந்த சைடு போயிடக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து வார்ன் பண்ணணும் தவிர்த்து அது வந்து அன்னைக்கு பார்த்தியா அந்த சிங்கம் வந்து எங்கே போச்சு தெரியுமா, இல்லைனா வந்து நாளைக்கு ஒரு சிங்கம் வரப்போகுது, அந்த இடத்துல ஒரு ட்ராப் ஒன்று வச்சு அதை பிடிச்சிடலாமா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அது பொருளையும் பேசாது, ஒரு பிளானும் பண்ணாது. ஸோ அது பண்ணக்கூடிய ஒரே ஆர்கனைசம் பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷன் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுவான். ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த ப்ளஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து 45,000 இயர்ஸ் அகோ நம்ம வந்து வெளியில் போக ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாம் ஏன் வெளியே போகிறோம் அப்படின்னா இட்ஸ் நாட் அபவுட் எக்ஸ்ப்ளோரேஷன். நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியோ இல்லை அங்கே போய் எதனா கண்டுபிடிக்கணுமோ அப்படிலாம் போகல. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா வந்துட்டு ஃபுட்டுக்காக தான் நம்ம வந்து போயிருக்கோம். ஸோ சப்போஸ் வந்து ஒரு இடத்துல சொல்லி இப்போ மேமோத் வந்து அமெரிக்காவுக்கு எப்படி போனாங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 16,000 இயர்ஸ் அகோ சீப்பியன்ஸ் செட்டில்ட் இன் அமெரிக்கா. ஸோ அது எப்படி அவங்க போவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மேமத்தை துரத்தி தான் அவங்க போவாங்க. இங்கே இருக்குமா அங்கே இருக்குமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தடத்தை தேடி 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 போவாங்க. ஸோ ஏன் மேமத்னா வந்து அதுக்கு நிறைய மேமத்னா தெரிய எலிஃபென்ட் மாதிரி அந்த ஐசேஜ் படத்துலாம் நம்ம பார்த்துருக்கோம், பெருசாக இருக்கும். ஸோ அதை வந்து வேட்டையாடணும்னா நம்ம சாப்பிட்லாம், அதோட ஸ்கின் எடுத்து நம்ம போத்திக்கலாம். ஏன்னா ஒரு குளிர் பிரதேசத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு இதுக்கு தான் வந்து அவங்க தேடி தேடி போகும்போது தான் அவங்க புது புது இடத்துக்கு வந்து மூவ் ஆகிறாங்க. ஸோ இது யூஸ்வலாக வந்து எந்த ஒரு அனிமலும் பண்ணாது. இப்போ பார்த்தீங்கன்னா கேங்க்ரூ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வந்து காண்டாமிருகம் பார்த்தீங்கன்னா அது வந்து அசாமில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரீஜனில் ஒரு அனிமல்ஸ் இருக்கும். சேம் வே நியண்டர்தால்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களும் வந்து நியண்டர்தால் வேலியில் தான் இருப்பாங்க. ஸோ தே ஒன்ட் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர். அங்கே என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு அவங்க இருப்பாங்க தவிர்த்து ஹியூமன்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு ஃபுட்டுக்காகவும் அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க.
ஸோ அவங்க எப்படி மூவ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா காக்னேட்டிவ் ரெவல்யூஷன், அதான் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து போட்ஸ் வந்து தயாரிச்சாங்க, நிறைய டூல்ஸ் தயாரிச்சாங்க, அப்படியே வந்து மூவ் பண்ணிக்கிட்டே போனாங்க. மூவ் பண்ண தே ஆல் ஸ்லோலி தே ஸ்டார்டட் இன்வைடிங் அதர்ஸ். ஸோ அப்போ எப்படி இன்வைட் பண்ணுறாங்க? ஸோ ஒன் ஆஃப் தி ப்ளஸ் பாயிண்ட் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ இட்ஸ் லாங்குவேஜ். அண்ட் செகண்ட் திங் இஸ் நம்மளோட மூளை. ஸோ அது எப்படி அப்படின்னா, ஸோ இந்த பிக்சர் நான் ஏன் எடுத்தேன் பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாமே பிரெயின்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஹியூமனோட பிரெயின் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் 2 to 3% ஆஃப் அவர் பாடி தான் அதோட வெயிட். பட் நம்ம வந்து 25% ஆஃப் எனர்ஜி வி ஆர் ஸ்பெண்டிங் டு தட் பிரெயின். ஸோ அந்த லெவலுக்கு 25% ஆஃப் எனர்ஜி வந்து நம்ம மூளைக்கு தான் செலவிடுறோம். ஆனால் வேற சிம்பான்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மூளைக்கு செலவிட மாட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பான்சிஸ் அந்த மற்ற அனிமல்ஸாக இருக்கட்டும் மஸ்குலராக இருக்குது நம்மளை விட. நம்மளும் அப்படி தான் இருந்தோம். பட் ஸ்லோலி தட் காக்னிட்டிவ் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆன உடனே மோர் அண்ட் மோர் ஆஃப் திங்கிங் கேப்பபிலிட்டின்னு வர நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வந்துட்டு நம்ம மூளைக்கு யோசிக்கணும். இது எப்படி கம்பேரிசன் பண்ணலான்னா, நம்ம ஜிடிபி இருக்கட்டும். ஸோ நம்மளோட ஜிடிபி வந்து எப்படி வந்து டிஃபென்ஸ்க்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப், இப்போ நம்ம எஜுகேஷனுக்கே வந்து 6% ஆஃப் ஜிடிபி வந்து இப்போ எஜுகேஷனுக்கு மூவ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பார்ட்டிஷன் பண்ணலாம். ஸோ similar way we have invested 25% of our total GDP to the human brain. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா வந்துட்டு மற்ற பார்ட்ஸ், பைசப்ஸ், ஷோல்டர்ஸ், தைஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி கம்மியாக போனதுனால பாடி ஃபிசிக்கலி we have shrunk. ஸோ நியண்டர்தால்ஸும் நம்மளும் கம்பேர் பண்ணும்போது, நியண்டர்தால்ஸ் ஆல்சோ ஹியூமன், we are also sapiens also human. ஸோ பட் நம்ம ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது we are weak body. ஸோ நம்ம வந்து ஃபிசிக்கலி நம்ம வந்து சண்டை போட்டோம்னா நம்ம வந்து சான்ஸில் நம்ம தோற்றுருவோம். பட் மென்டலி ஹியூமன் பிரெயின் நம்ம டெவலப் பண்ணனால we have started coordinating well. ஸோ அது எப்படி வந்து கோஆர்டினேட் பண்ணுறோம் அப்படி அதுதான் வந்து இது. இப்போ பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் தான் நம்மளோட வெரி வெரி ப்ளஸ் பாயிண்ட். பீஸும் வந்து ஹனிபி இருக்குன்னு வைங்களேன். ஸோ ஹனிபி, எறும்பு, அதுவுமே வந்து கோஆர்டினேட் பண்ணும். சிம்பான்சிஸும் கோஆர்டினேட் பண்ணும், பட் நாட் அட் த லெவல் ஆஃப் ஹியூமன். ஸோ அது எப்படின்னா, இப்போ ஹியூமன் பி வந்து ஒரு குவீன் பி கீழே இருக்கும், அது வந்து ஹனி வந்து கேதர் பண்ணும். பட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இட் ஒன்ட் ரெபல் குவீன். எனக்கு வந்து இந்த குயின் வந்து என்னை இப்படி பண்ணிட்டான், அதனால வந்து நான் வந்து ஒரு போராட்டம் பண்ண போகிறேன் அப்படின்லாம் இல்லைனா வந்து அந்த குயின் வந்து போட்டு தள்ளிடலாம், ஒரு ஃபார்ம் பண்ணி போட்டு தள்ளிடலாம். ஸோ அந்த மாதிரி யோசிக்காது. ஸோ அந்த லெவல் ஆஃப் திங்கிங் வந்து ஒன்லி ஹியூமன்ஸ் ஹேஸ். ஸோ எப்படி அப்படின்னா வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணுறதுல வந்து நம்ம வந்து கிங்கு. ஸோ அதுதான் நான் சொன்னேன், வந்துட்டு நம்ம மட்டும்தான் வந்து பயங்கரமாக திங்க் பண்ணுவோம். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்லி ஹியூமன் we are living in the dual reality. ஸோ என்ன டியூவல் ரியாலிட்டினா, ஆப்ஜெக்டிவ் ரியாலிட்டி அண்ட் ஃபிக்ஷனல் ரியாலிட்டி. ஸோ அப்ஜெக்டிவ் ரியாலிட்டின்னு என்னன்னா நம்ம வந்து கண்ணில் பார்க்கறது. ஸோ அங்கே வந்து ஒரு வாழைப்பழம் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, அந்த இடத்துல வந்து ஒரு மவுண்டெயின் இருக்குது, அந்த இடத்துல ரிவர் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். ஸோ அதை நம்புறது வந்து அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி, விச் இஸ் அதர் ஆர்கானிசம் அதர் தென் ஹியூமன். அதை தான் நம்பும். ஸோ வேறு எதையுமே நம்பாது. ஆனால் ஹியூமன் என்ன பண்ணுவோம்னா, அனதர் ரியாலிட்டி இருக்குது, அது ஃபிக்ஷனல் ரியாலிட்டி, விச் இஸ் மணி or God or religion, nationalism. ஸோ இதெல்லாம் வந்து ஃபிக்ஷனல் ரியாலிட்டி. ஸோ இதில் ஒரு கம்பேரிசனில் எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னா, வந்து ஒரு சிம்பான்சி கிட்ட போயிட்டு அது குரங்கு வந்து ஒரு பனானா வச்சுருக்கு. ஸோ நம்ம வந்து குரங்கு கிட்ட போயிட்டு அந்த பனானா என்கிட்ட நீ கொடுத்தினா நீ இறந்ததுக்கப்புறம் நீ வந்து சொர்க்கத்துக்கு போவ, அந்த சொர்க்கத்தில் நீ வந்து ஒரு 1000 பனானா உனக்கு அப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுக்கு பலாரும் ஒரு அரை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு குரங்கு கிட்ட போயிட்டு ஒரு காசை கொடுத்துட்டு நீ இந்த காசை வச்சுன்னு அந்த 2 பனானா என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக அரை தான் கிடைக்கும். ஆனால் இதுவே ஒரு மனுஷங்கிட்ட போயிட்டு காசை கொடுத்தீங்கன்னா அவன் பனானா தருவான். அவன் வந்து நீ சொர்க்கத்துக்கு போவ, நீ சொர்க்கத்தில் வந்து உனக்கு வந்து நல்ல சந்தோஷமா இருப்ப அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் அவன் செய்வான். கடவுள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதையும் நம்புவான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபிக்ஷனல் ரியாலிட்டி. இதோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிக்ஷனல் ரியாலிட்டினால தான் வந்து ஹியூமன் வந்து பெட்டர் கோஆர்டினேஷன் வந்து வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 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 கேஜுக்குள்ளே வந்துட்டு 1-on-1 இப்போ நம்மளும் வந்து சிம்பான்சியும் வந்து ஒரு கேஜுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து சிம்பான்சி ஜெயிச்சிடும். ஸோ ஒரு அறையிலே நம்ம அவுட்டு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம ஃபிசிக்கலி நாட் ஃபிட் up to the level of chimpanzee because we have already invested more energy to the brain. So நம்ம physically unfit when compared to a chimpanzee. So 1-on-1 போட்டேன்னா நம்ம காலி இல்லை. சரி 10 பேர் ஹியூமன் 10 பேர் வந்து சிம்பான்சி போட்டாலும் அப்பயும் நம்ம வந்து சிம்பான்சிக்கு தான் வந்து சான்சஸ் அதிகம் டு சர்வைவ். பிகாஸ்
சிம்பான்சி ஆல்சோ வில் கோஆர்டினேட். ஆனால் 1000 பேர் வந்து மனுஷன் 1000 சிம்பான்சி இந்த மாதிரி ஒரு போட்டி நடக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல மனுஷன் தான் ஜெயிப்பான். ஏன் அப்படின்னா வந்துட்டு சிம்பான்சிக்கு வந்து ஓரளவுக்கு தான் வந்து கோஆர்டினேட் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் வந்து ஒரு ஏரியா கிட்ட இருக்கிற நம்ம பார்த்து போனோம், நாயே பார்த்தா கூட ஒரு ஏரியா நாய்க்கும் இன்னொரு ஏரியா நாய்க்கும் சண்டை தான் வரும். என்னதான் வந்து அதே ஜாதியாக இருந்தாலும் அடுத்த தெருக்கு போனீங்கன்னா அது வந்து கடிச்சு உங்களுக்கு வந்து துரத்தி விட்டுடும். ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து லிமிட்டடாக தான் வந்து அது கோஆர்டினேட் பண்ண முடியும் அனிமல்ஸால். என்னதான் வந்து அதே ஜாதியாக இருந்தாலும் அவங்க வந்து சட்டுன்னு நம்பிட மாட்டாங்க. ஆனால் ஹியூமன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரிலீஜன் எடுத்துங்களேன், இப்போ கிறிஸ்டியானிட்டி இருக்குது, நீங்கள் இங்கேருந்து இப்போ யூகேக்கு போகிறீங்க இல்லை யூஎஸ் போகிறீங்க, அங்கே போயிட்டு நீங்கள் டேரெக்டாக சர்ச்சுக்குள்ளே போயிட்டு நான் வந்து கமிங் ஃப்ரம் இந்தியா ஃப்ரம் ஸோ அண்ட் ஸோ ரிலீஜன், அந்த சர்ச் ஃபாதர் வந்து எனக்கு லெட்டர் கொடுத்துருக்காரு, இங்கே வந்து எனக்கு ஸ்டே பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னா உங்களுக்கு ஸ்டே பண்ண விட்டுருவாங்க. ஸோ அப்போ எப்படி ஆனால் வந்து பேஸ் வந்து ரிலீஜன் தான். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு நீங்களும் கிறிஸ்டின் அவரும் கிறிஸ்டின்னாலும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அப்போ வந்து இப்போ இங்கேருந்து எத்தனை பேர் நம்ம வந்து யூஎஸ்க்கு வந்து எம்எஸ் பண்ணிட்டு அங்கேயே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்னோட 2-3 ஃப்ரெண்ட்ஸே வந்து ஃபாரின்லேருந்து தான் இப்போ வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி வந்து ஒரு ஒரு நீங்கள் வந்து ஒரு சென்னையிலேருந்தோ இல்லை ஒரு திருச்சியிலேருந்தோ நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் உட்காந்து அங்கேருந்து வேலை செய்கிறீங்க, அங்கே எப்படி வந்து ஒரு ஃபாரினர்ஸ் கிட்ட போயிட்டு உட்காந்துட்டு எப்படி நீங்கள் வந்து சகஜமாக வந்து ஃப்ரம் டே 1 நீங்கள் எப்படி வந்து வேலை செய்கிறீங்க? ஸோ சம்மந்தமே இருக்காது, உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே ஆகும். வேறு லாங்குவேஜ், வேறு ரீஜன், எல்லாமே வேறு. ஆனால் ஃப்ரம் டே 1 யூ கேன் கோ அண்ட் மேக் இட் வித் தெம் அண்ட் நீங்கள் ஒரு வேலையே பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படின்னா அங்கே மணி. ஸோ நீங்கள் வேலை செஞ்சாலும் உங்களுக்கு மணி தான், அவங்க வேலை செஞ்சாலும் ஒரு மணி தான். ஸோ வந்து இந்த இடத்துல ஒரு கம்பெனி கீழே வரும், நம்மலாம் வந்து இந்த கம்பெனி கூகுள் கீழே நம்ம வேலை செய்கிறோம். ஸோ அப்போ வந்து என் வாய்ஸ் கேட்குதா? ஓகே, ஏன்னா மெசேஜ் வருது வாய்ஸ் வர சரியில்லை அப்படின்ட்டு. ஒரு மாதிரி எக்கோ கேக்குற மாதிரி இருக்கு பூபு. தெரியலையே, யாராவது மியூட் பண்ணலாம், மியூட் பண்ணி அது ஹெல்ப் பண்ணும் பூபு. ஐ திங்க் உங்களை தவிர எல்லா ஆடியன்ஸும் மியூட்ல இருந்தாங்கன்னா ஹெல்ப். எல்லாரையும் மியூட் பண்ணிட்டாங்கன்னா நல்லா கேட்கும். I think I muted everyone. நீ ஹோஸ்ட் பண்றனா நீயே மியூட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுதான் நான் மியூட் பண்ணிருக்கேன், எல்லாரும் மியூட்ல தான் இருக்காங்க உன்னை தவிர்த்து. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஷனல் ரியாலிட்டி தான் வந்து இமேஜினரி நான் சொல்லிட்டேன். பட் என்ன இப்போ நடக்குது, நான் ஃபிளிப் சைட் இந்த ஃபிக்ஷனல் ரியாலிட்டி தான் வந்து அப்ஜெக்டிவ் ரியாலிட்டியை வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேவ் டைகர், சேவ் ரிவர், சேவ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இந்த மாதிரிலாம் வந்து இப்போ கூட இஐஏ ஒரு டிராஃப்ட் வருதுன்னா நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து நம்ம அப்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா இஐஏ எதுக்கு வருது? இஐஏ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பெட்டர்மெண்ட் ஆர் வேலை வாய்ப்பு, ஒரு இண்டஸ்ட்ரி வந்து வரணும் அப்படின்னு வருது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி கான்செப்ட், கார்பரேட் கான்செப்ட், இது எல்லாமே ஒரு இமேஜினரி தான். ஸோ எல்லாமே ஒரு இமேஜினேஷன் தானே. ஸோ கார்பரேட்ன்றது யாரு? ஸோ இப்போ ஒரு ஃபோர்டு கம்பெனி இருக்குது அப்படின்னா வந்து இந்த ஃபோர்டோட டேரக்டர் வந்து செத்து போய் ரொம்ப நாள் ஆகுது. ஆனால் ஸ்டில் ஃபோர்டு வந்து ரன் பண்ணிட்டு இருக்கு. எப்படி ரன் பண்ணா? ஒரு ட்ரஸ்ட்டில் ரன் பண்ணிட்டு இருக்கு. செட் ஆஃப் லாயர்ஸ் இருக்காங்க. நம்ம அதை நம்பி நம்ம வந்து ஷேர்ஸ் வந்து வாங்குறோம், அதை வந்து விற்கிறோம். ஸோ வந்து பிளைண்டாக வந்து இப்போ யாரை நம்பியும் கிடையாது, அது வந்து ஒரு ட்ரஸ்ட்டை நம்பி நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ விச் இஸ் இமேஜினரி, ரைட்? ஸோ அதுவே வந்து இப்போ அந்த இஏஏ வந்து எதுக்கு நம்ம போராடுறோம்னா வந்து ஒரு அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ண போகுது. அது வந்துதுன்னா வந்து என்விரான்மெண்ட் ப்ராப்ளம் வருது, வாட்டர் கண்டாமினேட் ஆக போகுது, அக்ரிகல்ச்சரல் வந்து அந்த அவங்களுக்குலாம் பிரச்சனை வரப்போகுது. அப்போது இமேஜினேஷன் தான் வந்து இட்ஸ் ஆல்ரெடி டாமினேட்டிங் தி அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி விச் ஒன்ட் ஹேப்பன் இன் எனி அதர் ஆர்கனிசம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரிசன் வச்சுருக்கோம், ஜெயில் வச்சுருக்கோம், ஸ்லாட்டர் ஹவுஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்மி இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்து எந்த ஒரு இப்போ சிங்கத்துக்கு என்ன ஆர்மி இருக்குது, இல்லை சிங்கத்துக்கு வந்து எதனா ப்ரெசன்ட் இருக்கான், தப்பு செஞ்சிடுச்சு அதனால தூக்கி ப்ரெசன்ட்டில் போடு. ஸோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஹியூமன் ரைட்ஸ் அகெயின் இமேஜினேஷன். ஸோ ஹியூமன் ரைட்ஸுன்றது என்ன, நம்ம எழுதுனது தானே, இப்படி பண்ணால் இது தப்பு, அது பண்ணால் அப்படி தப்பு, இப்படி இருக்கக்கூடாது, எல்லாமே வந்து இமேஜினேஷன். ஸோ நம்ம வந்து என்ன சொல்ல வரோம்னா, இப்போ வந்து யார் வந்து பெட்டராக வந்து ஃபிக்ஷனல் ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணுறாங்களோ, எப்படி வந்து கன்வின்சிங்காக வந்து ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து ஆள போகிறாங்க. அவங்களால மட்டும்தான் ஒரு பெட்டர் கோஆர்டினேஷனை கொண்டு வர முடியும். அப்படி தான் வந்து ரிலீஜன் ஃபார்ம் ஆச்சு, ஒரு நேஷனலிசம் ஃபார்ம் ஆச்சு. ஜெர்மனி எடுத்துக்கோங்க, நேஷனலிசம்ன்ற ஒரு பேரை வச்சு தானே வந்து அப்படி வந்து வேர்ல்டு வந்து ஆல்மோஸ்ட் டாமினேட்டட், ரைட்? எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நேஷனலிசம் தான். இப்போது அதுதான் நம்ம ஊர்லேயே நடந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு இமேஜினேஷன், ஃபிக்ஷனல் ஃபிகர்ஸ். ஸோ which is dominating, which is very fascinating actually.
ஸோ I think I covered the cognitive. So and then money. ஸோ இதோட என்ன பார்த்தீங்கன்னா இப்போ as I said we have started exploring, right? ஸோ இதில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஸோ இந்த டைம்லைன் பார்த்தீங்கன்னா 45,000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். 30,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் நேண்டர்தால்ஸ். ஸோ இங்கே இது வந்து நேண்டர்தால்ன்ற ஒரு ஸ்பீசிஸே அழிஞ்சிடுச்சு. ஸோ எப்படி இது வந்து அழிஞ்சுது அப்படின்றதுக்கு வந்து ஒரு 2 தியரி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஃபுட் செயினில் வந்து ரொம்ப கீழே இருந்திருக்கோம். ஸோ 70,000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஃபுட் செயினில் கீழே இருந்திருக்கோம். அப்படின்னா வந்து நம்மளுக்கு மேலே வந்து சிங்கம், புலி, நரி, ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. அது கீழே தான் நம்ம இருந்திருக்கோம். விச் மீன்ஸ் என்னென்னா வந்து நம்மளால் வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ண முடியாது, டிஃபிட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து எப்படி வந்து ஒரு முயல் இல்லைனா வந்து ஒரு எலி எப்படி இருந்திருக்கோ அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசம் தான் நம்ம. ஸோ அவ்வளோ கீழே தான் இருந்திருக்கோம். நம்மளும் எலி, முயல் எல்லாமே சேம் லெவல் ஆஃப் ஆர்கனைசம். ஸோ அவ்வளோ ஒரு மட்டமான ஒரு இடத்துல அவ்வளோ அந்த ஒரு நடுவில் அந்த ஃபுட் செயினில் அவ்வளோ கீழே இருந்தால் நம்ம எப்படி வந்து திடீர்னு மேலே வந்தோம் அப்படின்னா வந்து ஒரே ஒரு காரணம் ஃபயர் மட்டும்தான். ஸோ அந்த ஃபயர் இன்வென்ட் பண்ண இடத்துலேயே போட்டிருக்கோம். ஸோ டெய்லி யூசேஜ் ஆஃப் ஃபயர் 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபயர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன நடந்தது அப்படின்னா வந்துட்டு நம்ம இந்த ஃபயர் வந்து கண்டுபிடிச்சி யூஸ் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம டக்குன்னு வந்து ஒரு செஞ்சுரியில் வந்து நம்ம வந்து டாப் ஆஃப் தி ஃபுட் செயின் போயிட்டோம். ஸோ எப்படி ஃபுட் செயின் வந்து ஸ்டார்ட் ஆகும், எப்படி எவால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒரு சிங்கம் இருக்குன்னு வைங்களேன். ஒரு சிங்கம் வந்து ஒரு பல வருஷம், 1000 வருஷம், லட்சம் வருஷமாக வந்து எவால்வ் ஆகி அது பல்லுலாம் வந்து கூர்மையாகி அதுக்கப்புறம் அது மசில் பவர் கெயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் இட் வுட் ஹவ் ரீச் தி டாப் ஆஃப் ஃபுட் செயின். ஸோ அதுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு ஜங்கிள்கே அது ராஜா அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். அது வந்து ஓவர் நைட் ஒபாமா மாதிரி வந்திருக்காது. ஸோ வந்து ஒரு 1000 வருஷம், அது வந்து 10,000 வருஷம், 20,000 வருஷம் நடந்திருக்கும். அது ஸ்லோலி இட் எவால்வ் டு தட் டு ரீச் டு த டாப். அப்போ என்ன நடந்திருக்கும்னா, பேரலா ஒரு மான் இருக்குன்னு வைங்களேன். மானும் வந்து எவால்வ் ஆகும் கூடயே, சிங்கத்தோடையே அதுவும் எவால்வ் ஆகும். எப்படி எவால்வ் ஆகும்னா, அது ஸ்பீடாக ஓட கற்றுக்கும். ஸோ அப்போ சிங்கம் அட்டாக் பண்ண வரும்போது மானு ஸ்பீடாக ஓடும். அது வந்து அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அது எவால்வ் நடக்கும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க்கு, டால்ஃபின் எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி எவால்வ் ஆகும். ஸோ இட் டேக்ஸ் டைம் டு எவால்வ். ஆனால் நம்ம மனுஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபயர்ன்ற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரை வச்சுக்கிட்டு ஓவர் நைட்டில் ஒபாம் ஆகி மேலே வந்துட்டான். விச் மீன்ஸ் என்னதான் நம்ம மேலே வந்தாலும் நம்ம மைண்ட் செட் என்ன இருந்தால் நம்ம ஸ்டில் வந்து ஒரு இன்ஃபீரியர் ஒரு ஆர்கனிசம் தான். ஆனால் நம்ம வந்து ஹையரார்க்கிலே நம்ம டாப் வந்துட்டோம். ஸோ அப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பயந்தாங்கோலி தான் இன்னுமே, ஆனால் நம்ம காட்டுக்கு ராஜான்ற மாதிரி வந்துட்டோம். ஸோ என்னாச்சு, நம்ம வந்து ஒரு ஆங்ஷியஸ் அண்ட் ஃபியர்ஃபுல் என்ன ஆகும்னா, இப்போ எதை பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வந்துட்டு பயத்தில் வந்து அழிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ சப்போஸ் ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு போகிறோம், 45,000 இயர்ஸ் அகோ ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்லாத்ஸ்லாம் இருக்கும், ஸ்லாத்ஸு அந்த மாதிரி நிறைய ஆர்கனைசம்ஸ். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்கனைசம்ஸ்லாம் இருந்தது. ஸோ ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிஃபோர் ஹியூமன் ரீச் ஆஸ்திரேலியா 24 ஆஸ்திரேலியன் ஸ்பீசிஸ் இருந்திருக்கு. ஆனால் நம்ம ரீச் ஆன உடனே அங்கே ஒரே ஒரு ஸ்பீசிஸ் மட்டும்தான் வந்து பழிச்சுது, அதுதான் கங்கரு. ஸோ என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லாத்ஸ்லாம் பெருசு பெருசாக பார்த்தனால நம்ம பயந்துருப்போம். பயந்து என்ன பண்ணியிருப்போம்னா வந்து காட்டியே எரிச்சு விட்டுருப்பானுங்க. நம்ம கிட்டே இருக்கிற ஒரு பெரிய இது வந்து அது ஃபயர். ஸோ அப்போ என்ன நடந்திருக்கும்னா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கும் மேலே ஒரு ஃபுட் செயினில். ஸோ அதுக்கு தெரியாது வந்து ஃபிசிக்கலாக நம்ம அது அந்த ஸ்லாத் வந்து மனுஷனை பார்த்துருந்தா ரொம்ப சின்னதாக இருக்கும், இவன் நம்ம என்ன அட்டாக் பண்ணிட போகிறான், நம்ம அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு தைரியமாக வந்திருக்கும். ஆனால் அதுக்கு தெரியாது நம்மக்கிட்ட ஃபயர்னு ஒரு மேட்டர் இருக்குது அப்படின்னு. ஃபயர் நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். அப்போ என்ன பண்ணியிருப்போம்னா டக்குன்னு எரிச்சு விட்டு அந்த மாதிரி ஒரு ஆர்கனிசம்லாம் நம்ம வந்து அழிச்சு விட்டுருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து ஆர்கனிசம் அழிக்கிறது, பிளான்ட்டு, ஃப்ளோரா அண்ட் ஃபானா, இது மாதிரிலாம் கச்சா மச்சா நம்ம எரிச்சு விட்டு நம்ம வந்து பயங்கரமாக வந்து அதனால தான் இந்த பாயிண்ட் வந்து நான் போட்டிருக்கேன். டோன்ட் பிலீவ் ட்ரீ அகர்ஸ் who claim that our ancestors lived in harmony with nature. அதெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, நம்ம வந்து நம்ம காட்டுவாசியாக இருக்கும்போது அப்படியே வந்து நேச்சரோடய வாழ்ந்துருப்போங்க. இப்போ தான் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுனால தான் நம்ம வந்து என்னென்ன அழிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் சும்மா அதெல்லாம் நம்ம வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கோம் அந்த டைம்லேயுமே. எப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃபுட் செயின் டவால் மேலே வந்ததுனால பயத்தில் எல்லாத்தையும் போட்டு அழிச்சிட்டு ஸோ இந்த மாதிரி எரிச்சு விட்டு நம்ம நாஸ்தி பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் எப்படின்னா ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அந்த இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அந்த மாதிரி அந்த டிஎன்ஏ அந்த கார்பன் லெவல் எவால்வேஷன் அந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசம் அழிஞ்ச டேட்டும்
ஹியூமன் வந்து போன ரீச் ஆன டேட்டும் எல்லாமே ஒத்து போகுது. ஸோ இப்படி தான் வந்து ஃபேக்சுவலாக தான் வந்து தே ஹவ் அரைவ்ட் அட் திஸ் பாயிண்ட். இது மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கு எப்போனா வந்து நம்ம ஹியூமன்ஸ் வந்தோடனே. இதே மாதிரி தான் நியண்டர்தால்ஸும் நடந்திருக்கும். ஸோ நியண்டர்தால்ஸ் வந்து நம்ம மேபி நியண்டர் வேலி நம்ம போகும்போது அங்கே பார்த்தா டக்குன்னு நியண்டர்தால்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம பயந்துருப்போம். ஸோ அதே மாதிரி வந்து ரெபல் பண்ணி இல்லை அவங்களை எரிச்சு விட்ருக்கலாம். ஸோ இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தியரி. ஸோ இந்த மாதிரி வந்து சண்டையில் வந்து வி வுட் ஹவ் எராடிகேட்டட் தி நியண்டர்தால்ஸ் ஆர் ஃப்ளோரன்சிஸ் அந்த மாதிரி அதர் ஹியூமன் ஸ்பீசிஸை நம்ம அழிச்சிருப்போம். இல்லை இன்னொரு தியரி இருக்குது, தட் இஸ் கால்டு இன்டர்பிரீடிங் தியரி. நம்மளும் நியண்டர்தால்ஸும் வந்து ஒன் மேட் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு பியூராக வந்து இன்னொரு ஸ்பீசிஸும் வந்து உருவாயிருக்கலாம். பட் இது வந்து ரொம்ப ப்ராபபிலிட்டி கம்மி தான். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் தியரிக்கு தான் வந்து தே ஆர் கிவிங் மோர் வெயிட்டேஜ். ஸோ இதுதாங்க காக்னிட்டிவ் ரெவல்யூஷன். ஸோ இந்த இடத்துல முடியுது. ஸோ காக்னிட்டிவ் ரெவல்யூஷன் முடிஞ்சு அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷனுக்கு வரும், விச் இஸ் செகண்ட் ரெவல்யூஷன். அஸ் ஆல்ரெடி டோல்ட் 3 ரெவல்யூஷன் இருக்குது: காக்னிட்டிவ், அக்ரிகல்ச்சர் அண்ட் சயின்டிஃபிக் ரெவல்யூஷன். ஸோ அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் நடக்குது. ஸோ இது ஏன் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து எங்கன்னா ஒரு டூருக்கு போகிறோம். நீங்கள் என்ன ஒரு நாள் டூரு 2 நாள் டூர் போனோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து ஒரு சோத்து மூட்டையை கட்டிப்போம், இட்லி இல்லைனா வந்து புளிசோறு அந்த மாதிரி கட்டிக்கிட்டு நம்ம டபாவில் கட்டிட்டு போவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அங்கே போகும்போது நம்மளுக்கு சோறு கிடைக்குமா இருக்காதா, இல்லை வந்து சாதம் இருக்குமா, நம்மளுக்கு ஏற்ற அந்த ஃபுட் இருக்குமா இருக்காதா. ஸோ இந்த மாதிரி இதுலலாம் வந்துட்டு என்ன பண்ணுவோம், நம்மளே வந்து ஒரு 2-3 நாள், ஏன்னா இட்லிலாம் பார்த்து 2 நாள் தங்கும், புளிசோறு அப்படி தான் தங்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு போவோம். இதே கான்செப்ட் தான் அங்கேயும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ என்னன்னா வந்துட்டு இப்போ வந்து காட்டுவாசிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து தாவிடவே போவாங்க. ஒரு சப்போஸ் வந்து அவங்களுக்கு வந்து வேட்டையாடுறது கிடைக்கலாம், வேட்டையாடாமல் போகலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். ஸோ அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா வந்துட்டு, நம்ம ஏன் இந்த மாதிரி வேட்டையாடணும், நம்மளே வந்து ஒரு இடத்துல வச்சு நம்ம வந்து கல்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி தான் வந்து அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்றது தான் வந்து ஒரு தியரி. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக அதே மாதிரி காட்டெல்லாம் எரித்து ஒரு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிளெயின் ஃபீல்டு வந்து கிரியேட் பண்ணி அங்கேருந்து வீட்டு தான் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வீட்டு போட்டுட்டு அந்த இதில் உட்காந்து ஒரு ஃபேமிலியாக வந்து சாப்பிட்டு அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டார்ட் ஆஃப் தி அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன். ஸோ இதில் என்ன ஒரு பியூட்டினா, ஸோ அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் சொல்லி இந்த யுவால் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஹிஸ்ட்ரிஸ் பிக்கஸ்ட் ஃப்ராட் அப்படின்றாரு. ஸோ அகெயின் இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங் ஃபேக்டர் வென் ஐ ரெட் இட். அது எப்படி ஒரு அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஃப்ராட் இன் ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எந்தெந்த காண்டினென்ட்டில் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் வந்து பரவி இருக்குது அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது என்ன ஆகிருக்குன்னா வந்து ஸ்லோலி ஹியூமன் ஸ்டார்டட் டொமஸ்டிகேட்டிங் அனிமல்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி புல்ஸ் எடுத்து ஏர் உழுவுறது, அதுக்கப்புறமேட்டு பசு எடுத்து பால் கறக்கிறது, அப்புறம் வேறு கேட்டில்ஸ் பிக்கு, அதுக்கப்புறம் ஷீப் அந்த மாதிரிலாம் எடுத்து சிக்கன் இந்த மாதிரிலாம் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டொமஸ்டிகேட்டிங் அனிமல்ஸ் நடந்ததுனால தான் எபிடெமிக் வந்து பரவி இருக்கு. ஸோ நம்ம காட்டுவாசியாக வாழ்ந்த போது அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் இல்லை காக்னிட்டிவ் ரெவல்யூஷனில் வாழும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹியூமன் மட்டும்தான் வந்து வேற நம்ம யாருமே சேர்த்துக்கல. நம்ம வந்து மாடு ஆடு எதுவுமே நம்ம சேர்த்துக்கல, நம்ம மட்டும்தான் வாழ்ந்துருக்கு. ஸோ அப்போ என்ன ஆயிருக்குன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து ப்ராப்பர் நியூட்ரிஷன் வந்து வந்திருக்கு. ஏன்னா நம்ம மீட் சாப்பிட்டதுனால ப்ராப்பர் நியூட்ரிஷன், அண்ட் தென் டொமஸ்டிகேட் பண்ணாதனால வந்து மற்ற அனிமல்ஸ் கிட்டேருந்து நம்மளுக்கு வந்து தொத்தி வியாதி எதுவும் வரலை. ஸோ அவங்க வந்து ஹெல்த்தியாக வாழ்ந்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 மணி நேரம் வேட்டையாடிட்டு மீதி இருக்கிற நாள்லாம் வந்து குடும்பத்தோட ஜாலியாக, அவங்களுக்கு புருஷன் பொண்டாட்டிலாம் கிடையாது, யார் வேணால் எது வேணால், ஒரு கம்யூனிட்டி இருக்கும், யார் வேணால் கிடையாது போய்க்கலாம். எந்த குழந்தை பெற்றாலும் அது அவங்க குழந்தை தான். ஸோ யாருக்கும் தெரியாதா இது யாருக்கு பிறந்தது அப்படின்லாம் தெரியாது. ஸோ அவங்களோட தியரி என்னன்னா வந்துட்டு நிறைய பேர்கிட்ட வந்து மேட் பண்ணி ஒரு குழந்தை பிறந்ததுன்னா, சப்போஸ் ஒருத்தர் வந்து ரொம்ப பில்ட்டாக இருக்காரு அப்படின்னா அவங்க வந்து அவரோட பார்ட் வந்து பில்ட் வரும். இன்னொரு ஆள் வந்து ரொம்ப பிரெயினியாக இருக்காரு. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை வந்து ஒரு ஃபீச்சர்ஸ்லேயே பிறக்கும் அப்படின்றதுலாம் அவங்களோட ஒரு பிலீஃப். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஒரு கம்யூனிட்டியாக வாழ்ந்துருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு யுவல், ஸோ இந்த காட்டுவாசி இந்த காக்னிட்டிவ் ரெவல்யூஷனில் இருந்த அந்த ஃபோர்ஜஸ் அவங்க தான் வந்து ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துருக்காங்க. ஹியூமன்லேயே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் கைண்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துருக்காங்க. வேறாஸ் இன் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் காலையில் எழுந்துக்கணும், அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து ஃபீல்டுக்கு போகணும், ஈவினிங் வரையும் வேலை செய்யணும், உழுவணும்,
அப்புறமேட்டு வந்து அவங்க கல்டிவேட் பண்ணி அவங்க ப்ரொடக்ஷன் வாங்கணும். ஸோ இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா அவங்க ஒரே இடத்துல இருக்கிறதுனால அவங்களோட ஃபேமிலி வந்து வளர ஆரம்பிச்சது. ஸோ ஒரே இடத்துல இருந்தனால வந்து அவங்க ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ்லாம் வந்து நிறைய வளர ஆரம்பிச்சு. ஸோ நிறைய ஃபேமிலி வளர வளர என்ன ஆகுது, அவங்களோட ப்ரொடக்ஷனும் கம்மியாகுது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு ஃபீல்டு பத்தாது, ஸோ நம்ம கம்யூனிட்டியாக பரவணும் அப்படின்னு ஒன்று தான் ஒரு வில்லேஜ் ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ வில்லேஜே வந்து அவங்க எல்லாரும் வந்து பண்ணுங்க, நம்ம வந்து அதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகுது. அகைன் இந்த கம்யூனிட்டி எப்படி ஃபார்ம் ஆகுது, ஆஸ் எ செட் ஒரு சும்மாலாம் ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகிடாது, அதுக்குன்னு ஒரு ஸ்டோரி தேவை. ஸோ அந்த ஸ்டோரி தான் வந்து ரிலீஜன். ஒரு கடவுள் இருக்காரு, அந்த கடவுள் கீழே நம்ம வந்துடணும் அப்படின்ட்டு ஒரு கடவுளை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு வரும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ரைட் சைடு இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன் டர்க்கி. ஸோ இது வந்து ஒரு சிவிலைசேஷன்றாங்க. ஸோ இதுதான் ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் இன் தி கரண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெம்பிள் இருக்குது. அண்ட் தென் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ கல்டிவேட் பண்ண அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டெம்பிள் இருக்குது, ஒரு டெம்பிளை சுற்றி ஒரு வில்லேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றாங்க. ஸோ அப்போ எப்படின்னா வந்துட்டு இட் ஆல் பாயில்ஸ் டவுன் டு தி ரிலீஜன் அண்ட் பாயில்ஸ் டவுன் டு தி காட். ஸோ இது என்ன காட், ஸோ என்ன ரிலீஜன், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. ஸோ அந்த ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் ஆயிருக்கணுன்றது தான் இதோட தியரி. ஸோ அண்ட் தென் அகெயின் இங்கே வந்து ஒரு பால் வேணும் டைரி சிஸ்டம் வந்து இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து பால் கறக்கிறதுனால வந்துட்டு நம்ம மாடை வந்து மதிக்கவே இல்லை. நம்ம அதுக்கு என்ன ஒரு சப்ஜெக்டிவ், அது என்ன ஃபீல் பண்ணோம், நம்ம அடைச்சி வைக்கிறோமே. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஃபீலிங்கே கிடையாது, நம்மளுக்கு தான் வந்து பால் தான். ஸோ அப்படின்றதுனால வந்து அதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கே வந்து மனுஷன் வந்து மற்ற மிருகத்தையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்மளும் வந்து ஜாலியாக வந்து ஒரு 4 மணி நேரம் வேட்டையாடிட்டு நம்ம ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருந்தோம். அது இல்லாமல் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரையும் நம்ம போட்டு ஒரு பாடுபடுத்தி தண்ணி எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டுட்டு ஒழிஞ்சிட்டு இப்போ அதை ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சா அது வந்து எவனா திருடிட்டு போயிடுவான். ஸோ அப்போ திருடிட்டு போகும்போது என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அதை பாதுகாக்கணும். அதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் தேவை. அதுக்கு எவனா ஒருத்த வந்து ஒரு கார்டு மாதிரி போட்டு அதை பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு மழை வரும், வராமல் போயிடும், ஃபெமின் வரும். ஸோ இப்போ வந்து அடுத்த வருஷம் நம்மளால வந்து இதே மாதிரி வந்து விளைச்சல் கொடுக்க முடியுமா, அப்போ தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம்னா இன்னும் சர்ப்ளஸாக நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஃபெமின் அடுத்த வருஷம் வந்துருச்சுன்னா இப்பயே நம்ம வந்து கல்டிவேட் பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு இப்பயே. அப்போ என்ன ஆகும்னா வந்து இன்னும் நம்மளுக்கு பர்டன் அதிகம் தான். நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் போடணும். ஸோ அதுதான் இங்கே என்ன நடந்ததுன்னா, இஃப் யூ ஒர்க் ஆர்டர் you would have a better life. ஸோ இந்த ஒரு லைன் வச்சு தான் நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷனில் வந்தோம். ஆனால் அதுவே வந்து நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆகிடுச்சு. ஸோ எப்படி அப்படின்னா வந்துட்டு நம்ம ரொம்ப உழைக்க என்ன பண்ணியிருக்கோம்னா வந்துட்டு நம்ம சில்ட்ரனை வந்து சரியாக வந்து ஃபீட் பண்ணாமல் அது மால் நியூட்ரிஷன் ஆகி பிரெஸ்ட் ஃபீட்லாம் பண்ண முடியாமல் போய் இம்யூன் சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆகி நம்மளோட லைஃப் ஸ்பேன்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதே சமயத்தில் நம்ம வந்து நம்ம அனிமல்ஸை டொமஸ்டிகேட் பண்ணால் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து நிறைய எபிடெமிக் இன்ஃபெக்ஷன் டிசீஸ்லாம் வந்து அங்கேயும் நம்ம சாக ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஸ்டோர் பண்ணால் வந்து தீவ்ஸ் வருவாங்க, எனிமீஸ் வருவாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து நிறைய செத்துருக்காங்க, இல்லை டிஃபெண்ட் பண்ணணும், அதுக்கு வந்து ஒரு கார்டு போடணும், அதுக்கு அந்த கார்டுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் மாதிரி ஒருத்தர் வரணும். அப்போ வந்து கவர்மெண்ட் மிலிட்ரி இந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா அவங்களால வந்து உழவ முடியாது. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து நம்ம தான் வந்து சோறு போடணும். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கம்யூனிட்டி டெவலப் ஆக நிறைய பேர் வந்துட்டே இருந்தாங்க. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கிங் வருவார், ஒரு கிங்கு கீழே வந்து ஒரு மினிஸ்டர் வராங்க, மினிஸ்டர் கீழே ஒரு ஆர்மி வராங்க, அதுக்கப்புறம் ஒரு ரூல் வருது. அந்த ரூல் எல்லாமே வந்து ஒரு ரிலீஜிஸ்டிக்கான ஒரு வியூவில் தான் வரும். ஸோ இப்படியே வந்து ஒரு கதையாக வந்து இமேஜினேஷன் வர வந்து கம்யூனிட்டி டெவலப் ஆக ஒரு செட் ஆஃப் பீப்புள் எலைட் ஆகிட்டாங்க, ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து கீழே போயிட்டாங்க. ஸோ ஒரு எலைட் குரூப் ஃபார்ம் ஆன ஒரு டைமே வந்து அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் தான். ஸோ அந்த இடத்துல தான் கிங் ஃபார்ம் ஆகிறாங்க, மினிஸ்ட்ரிஸ் காட்ஸ் அவங்களாம் எலைட் போயிட்டாங்க. கீழே அந்த ஃபார்மர்ஸ்லாம் வந்து இவங்களுக்காக உழைச்சி போட்டு அவங்க கீழே போய் இந்த மாதிரி டிசீஸ்க்கெலாம் வந்து ஆளாகி ரொம்ப கஷ்டப்பட்டு ஸோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதே தான் நம்ம வந்து இப்பயும் கரண்ட்டாக அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா வந்துட்டு ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து கச்சா முச்சான்னு வந்து பயங்கரமாக படிச்சுட்டு இல்லைனா வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு ப்ரெசென்ட்டை வந்து வாழாமல் ஃபியூச்சரை நோக்கியே வந்து அப்போ நல்லா இருக்கும்னு இவங்க எப்படி வந்து தே ஒர்க் ஆர்டர் டு ஹாவ் அ பெட்டர் லைஃப். அதே தான் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு கட்டத்தில் இவங்க வந்து எப்பா நம்ம வந்து முன்னாடியே காட்டுவாசியாக இருக்கும் போதே நல்லா வாழ்ந்தோம், இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி காட்டுவாசியாக போயிடலாம் அப்படின்னா அது பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா வந்து நம்ம காட்டுவாசின்றதே நம்ம மறந்து போயிருக்கோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன ஜென்ரேஷன் நம்மளோட தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்களே நம்மளுக்கு தெரியாது. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோன்றது நம்மளுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அது போகவும் முடியாது. அதே மாதிரி இப்போ நம்ம 90s கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 80s கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாலியாக விளையாடிருப்போம். கோமாளி படத்தில் மாதிரி தான் வந்து ஃபோன் இல்லாமல் நெட் இல்லாமல் ஜாலியாக வந்து பக்கத்து வீட்லேயும் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ஸ்லாம் விளையாடிருப்போம்.
நம்ம இப்போ வந்து பேசிட்டு இருப்போம், நாங்களே எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா, நீங்களாம் வந்து கம்ப்யூட்டர் கேம் விளையாடிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு. அப்போ நம்ம நெட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பசங்களை வந்து இன்றா நீ போய் ஸ்ட்ரீட்ல போய் விளையாடுறான்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் பாசிபிள், அதெல்லாம் பாசிபிளே கிடையாது. ஸோ ஈவன் தோ நம்மளுக்கு தெரியும் நம்மளோட சைல்ட்ஹுட் வந்து நல்லா இருந்தது, ஹெல்த்தியா இருந்தது அப்படின்னாலுமே நம்மளால வந்து அது திரும்பி போக முடியாது. ஸோ அதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் இஸ் அ ஃப்ராட். ஏன்னா அப்படின்னா நம்ம ரொம்ப அடிபட்டு நொந்து நூலான ஒரு ரெவல்யூஷன் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன். ஆனால் நம்மளால திரும்பியும் வந்து காக்னிட்டிவ் ரெவல்யூஷனுக்கு போக முடியாது. ஸோ இதுதான் வந்து எண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன். ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து ரைட்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ லாங்குவேஜ் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி காசிப், அதுக்கப்புறமேட்டு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறது, இந்த லெவல்லே தான் இருந்தது. இப்போ பெருசாலாம் அது யூஸ் ஆகலை. ஸோ அப்போ ரைட்டிங் வந்தவொன்னே தான் நம்மளோட இமேஜினேஷன்லாம் இன்னும் தூக்கலாக போயிட்டு இருக்கு. இது ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹியூமன் பிரெயின் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் நம்மளால வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. இப்பயும் அப்படி தானே, நம்ம வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஃபோன் நம்பரே இப்போலாம் ஞாபகம் இல்லை. ஸோ அப்போ வந்து எதனா எழுதி வைக்கணும். இப்போ வந்து ஒரு வரவு செலவு, ஒரு டிரான்சாக்ஷன் வந்து பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் போயாச்சு. ஸோ ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ அந்த ட்ரேடிங்லாம் வந்து நம்ம எதனா வரவு செலவு கணக்கு வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ரைட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம நினச்சிக்கூடாது வந்து நம்ம பொயட்ரி தான் இருந்திருக்கோம், வந்து பைபிள் எழுதியிருப்பாங்க, இல்லைனா வந்து வேதாஸ் எழுதியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து ராமாயணம் மகாபாரதம்லாம் எழுதியிருப்பாங்க ஃபஸ்ட் எடுத்தவொடனே அப்படின்னு. அப்படி கிடையாது. நம்ம ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு ரைட்டிங் கிடச்சது பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் தான். இவன் வந்து இந்த குசிம்ன்றவன் வந்து 29,000 ஆஃப் பார்லி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கான் 37 months. இந்த மாதிரி ஒரு வரவு செலவு எழுதுறதுக்கு தான் வந்து ரைட்டிங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபேக்சுவலாக நம்மளுக்கு கிடைச்ச ஹிஸ்ட்ரியில் கிடைச்ச ஃபர்ஸ்ட் ரைட்டிங் இதுதான். ஸோ இப்படி தான் வந்து ரைட்டிங் ஃபார்ம் ஆச்சு. தென் ஸ்லோலி எவால்வ். ஒரு என்ன நடந்ததுன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டாக வந்து ஒரு பொயட்ரி, அதுக்கப்புறமேட்டு அகெயின் ஸ்டோரி டெல்லிங், இந்த மாதிரிலாம் வந்து அதை வச்சு ஒரு ரிலீஜியஸ் பேசிஸில் ஒரு பாலிடிக்ஸ் வந்து வந்திருக்கு, ஒரு கிங்டம் வந்து டெவலப் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் அபவுட் தி அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன். அண்ட் அகெயின் இது பார்த்தீங்கன்னா வந்து டைரக்ஷன் ஆஃப் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. ஸோ எப்படின்னா வந்து நம்மெல்லாம் வந்து ஒரு ஏர்த்ன்றது வந்து ஒரு 30,000 இயர்ஸ்க்கு முன்னாடி, 10,000 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கன்சிடர் ஆஸ் அ கேலக்ஸி ஆஃப் டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ். ஸோ இப்போ நான் சென்னையில் இருக்கேன், இப்போ நீ வந்து என் ஃப்ரெண்ட் வந்து இப்போ சிங்கப்பூரில் இருக்கான் அப்படின்னா வந்து சிங்கப்பூரில் யார் இருக்கா, எதுக்கு இருக்கா, அவங்க என்ன சாப்பிட்றாங்க, அவங்களோட சிவிலைசேஷன் என்ன, அவங்களோட ரிலீஜன் என்ன, அவங்களோட காட் என்ன அப்படின்னு தான் எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி தான் அவன் வந்து நான் சென்னையில் ஒருத்தன் இருக்கன்றது அவனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது, கம்யூனிகேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பிரிஞ்சு இருந்திருப்போம். ஸோ அவன் ஒரு கடவுளை கும்பிட்டுருப்பான், நான் ஒரு கடவுளை கும்பிட்டுருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிரிஞ்சு அவன் ஒரு இதை சாப்பிட்டுருப்பான், நான் ஒரு அரிசி சாப்பிட்டுருப்பான், அவன் வந்து எதனா ஒரு பார்லி சாப்பிட்டுருப்பான். ஸோ இந்த மாதிரி பிரிஞ்சிருப்போம். இட்ஸ் ஆல் இட்ஸ் எர்த் இஸ் கன்சிடர்ஸ் கேலக்ஸி ஆஃப் டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ். ஸோ இதை எப்படி வந்து ஒன்று சேர்த்தாங்க, இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அப்போ கிங்டம் தனித்தனியாக இருந்திருக்கு. இது எப்படி ஒன்று சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் இமேஜினேஷன், 3 இமேஜினேஷன்: மணி, பாலிடிக்ஸ் அண்ட் ரிலீஜன். ஸோ இந்த ஒரு ஹைரார்க்கியில் பார்த்தீங்கன்னா மணி பிளேஸ் அ வெரி ஹியூஜ் ரோல். பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஒரு 10 ரூபா எடுத்துக்கிட்டு நம்ம சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அந்த 10 ரூபா கொடுத்து நம்ம எந்த பொருளானா வாங்கிக்கலாம். முதல்ல அப்படி அப்போ வந்து ஒரு 10 ரூபான்றது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு காகிதம் கிழிச்சுன்னா அது வந்து வேல்யூவே கிடையாது. ஆனால் அதை பேஸ் பண்ணி நீ கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட போயிட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு ரியல் பொருளை நீங்கள் வாங்கிட்டு வரலாம். ஸோ அது வந்து எந்த ஒரு ஆர்கனைசமும் பண்ணாத ஒரு விஷயம். ஆனால் அதை நம்புகிறோம், ஒரு மணின்றது வந்து நம்புகிறோம். நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எத்தனை ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறோம், ஷேர்ஸ் வாங்குறோம், இது எஃப்டியில் போடுறோம். எஃப்டியில் போகிறதே நம்ம 1 லட்சம் போட்டோம்னா பேங்க் அதை எடுத்து எவனுக்கோ திரும்பி எடுத்து கொடுக்குறான். அது நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும்ன்றது என்ன ஒரு நிச்சயம்? அதை எப்படி அப்போ நம்பி நம்ம திரும்பி இன்வெஸ்ட் பண்ணுறோம்? எல்லாமே ஒரு ட்ரஸ்ட் தான், எல்லாம் ஒரு இமேஜினேஷன் தான், எல்லா உலகமே அது கீழே தான் இருக்குது. அப்போ எல்லாரும் ஒரு மணின்ற ஒரு ஸ்டோரி நம்புறதுனால நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து மணிக்கு கீழே வந்து அடிமை. இப்போ அவர் ஒரு கம்பேரிசன் போட்டிருக்காரு. இப்போ ஒசாமா பின் லாடன் அமெரிக்காவை பிடிக்காது, அமெரிக்காவோட சித்தாந்தத்தை பிடிக்காது, அவர் ரிலீஜன் பிடிக்காது, கிறிஸ்டியானிட்டி பிடிக்காது, ஸ்டில் அவர் வந்து டாலர்ஸில் வந்துட்டு ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ எதுவுமே பிடிக்காது, ஆனால் அவனுக்கு வந்து அந்த டாலர் மட்டும் பிடிக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மணி பிளேஸ் அ ஹியூஜ் ரோல் இன் யூனிட்டி ஆஃப் அவர் ஹியூமன் கைண்ட். ஸோ டிஃப்ரெண்டாக பிரிஞ்சது வந்து யூனிட்டி பண்ணது மணிக்கு வந்து இட் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் வருது. ஸோ ஸ்டில் இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து நான் சென்னையில் இருக்கேன், இன்னொருத்தர் வந்து பெங்களூர் இருக்காரு. ஸோ அவர் ஒரு கடவுளை வந்து கும்பிட்றாரு, என் கடவுளை நான் கும்பிட்டுட்டு இருக்கேன். நான் என்னோட இதை சாப்பிட்டுட்டு இருக்கேன், அவரும் வந்து அவரோட ஒரு ரைஸ் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ ட்ரேடுன்னு ஒரு விஷயம் உள்ளே வருது.
அப்போ ட்ரேடுன்னு ஒரு விஷயம் வரும்போது என்னோட ஒரு பொருளை வந்து நான் பெங்களூருக்கு விற்கிறதுக்கோ இல்லை பெங்களூர்லேருந்து ஒரு பொருளை நான் எடுத்துக்கிறதுக்கோ வந்து ட்ரேட் வந்து ஒரு பியூட்டிஃபுல் டூல். ஆனால் இந்த இடத்துல வந்து நான் வந்து என்னோட ஒரு பிலீஃப் இருக்கிறதுனாலையும் அவன் வந்து இன்னொரு பிலீஃப்ல இருக்கிறதுனாலையும் எனக்கு வந்து இங்கே ஒரு கான்ட்ராஸ்டிங் ஒரு ரெபல் ஒன்று உருவாகுது. என்னோட கடவுள் தான் பெருசு, உன்னோட கடவுள் தான் பெருசு அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து வரத்துக்கு வந்து சான்சஸ் அதிகம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிங் வந்து இன்வைட் பண்ணிட்டாருன்னு வைங்களேன். இப்போ சப்போஸ் வந்து முகல் எம்பரர் வராரு, முகல் எம்பரர் வந்தவொடனே இந்தியா ஃபுல்லாக வந்து முஸ்லீம் தாண்டா வந்து இஸ்லாம் தான் நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னு வரும்போது அப்போ எல்லாருமே கம்ஸ் அண்டர் இஸ்லாம். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஐயனார் கும்பிட்டுருப்பேன், இல்லைனா அவர் வந்து ஒரு இன்னொரு கடவுளை கும்பிட்டுருப்பாரு. அப்போ அதெல்லாம் தேவை கிடையாது, இஸ்லாம் வச்சுக்கோ அப்படின்றது தான் வந்து பாலிதீசிஸ் அண்ட் மோனோதீசிஸ் அப்படின்றாங்க. பாலிதீசிஸ்னா வந்து நம்ம இந்துவிசம் தான் பாலிதீசிஸ். நம்மள வந்து நிறைய கடவுள் இருக்காங்க. ஸோ சரஸ்வதி வந்து படிக்கிறதுக்கு, அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் மேட்டருக்கு வந்து லக்ஷ்மி, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டெமி காட்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இந்த பவர் தான், இவங்களுக்கு இந்த பவர் தான், நீ இதை கும்பிட்டுக்கோ நான் கும்பிட்டுக்கோ. அப்போ வந்து நாளைக்கே வந்து ஒரு செங்கலை வச்சு தான் சாமி அப்படின்னு சொன்னாலும் வந்து நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓகே அது ஒரு சாமி பொழுது அப்படின்னு. ஆனால் வேற கிறிஸ்டியானிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற யாருமே சொல்ல முடியாது, ஜீசஸ் மட்டும்தான் வந்து அங்கே கடவுள். நீ வந்து இப்போ திடீர்னு வந்து ஒரு செங்கலை தூக்கிட்டு வந்து இதுவும் என் கடவுள் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ தட் இஸ் எ பவர்ஃபுல் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இன் மோனோதீசிஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு எல்லா பீப்புளையும் நீ யுனைட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு கடவுள் தான் தேவை. ஒரு கடவுள் இருந்தால் தான் அங்கே வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் உருவாகாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து வந்து 2020 இருக்கும். ஸோ 2020க்கு முன்னாடி கிறிஸ்டியானிட்டியே கிடையாது, ஜீசஸே கிடையாது. ஸோ அப்போ எப்படி வந்து ஒரு அதுக்கு முன்னாடி இந்த ரிலீஜன்லாம் ஏன் பரவலை, ஜெயினிசம் பரவலை, புத்திசம் பரவலை, ஒரு சைவசம் பரவலை, ஆனால் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியும் வந்து இஸ்லாமும் எப்படி பரவுச்சு? ஸோ அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா மோனோதீசிஸ். அந்த மோனோதீசிஸ்னால தான் வந்து பரவிச்சு. அதனால தான் யூனிட்டியும் வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே இப்போ கிறிஸ்டியானிட்டி இருக்குல்ல. ஸோ அது எப்படி வந்ததுன்னா வந்து அந்த யூனிட்டிக்காக தான். ஸோ எல்லாரும் வந்து ஒரு கடவுளை நம்பினாங்க, அதோட கோட்பாடு கீழே வந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் செட் பிஃபோர் இங்கேருந்து நீங்கள் வந்து யூகேக்கு போனாலும் அங்கே ஒரு சர்ச்சில் ஜஸ்ட் ஒரு லெட்டர் கொடுத்தா போதும், நீங்கள் அங்கே போய் தங்கிக்கலாம் ஜஸ்ட் அண்டர், பிகாஸ் யூ ஆர் ஆல்சோ கிறிஸ்டியன், தே ஆர் ஆல்சோ கிறிஸ்டியன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு யூனிஃபிகேஷனுக்காக உதவுறது வந்து நெக்ஸ்ட் வந்து ரிலீஜன் ஆஸ் வெல் ஆஸ் தி பாலிடிக்ஸ். வேராஸ் எனக்கு வந்து கிறிஸ்டியானிட்டி பிடிக்காம இருக்கலாம், உங்களுக்கு இந்துவிசம் பிடிக்காம இருக்கலாம், அதே மாதிரி எனக்கு வந்து பிஜேபி பிடிக்காம இருக்கலாம், அவனுக்கு வந்து காங்கிரஸ் பிடிக்காம இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷன் வந்து பாலிடிக்ஸ் அண்ட் ரிலீஜன்ஸ்ல வரும். பட் மணியில் வரவே வராது. யார் என்ன பிடிக்கலனாலும் மணியை எடுத்துன்னு போயிட்டே இருக்கும். ஸோ தட்ஸ் வை மணி இஸ் அ பிக்கஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இமேஜினேஷன். ஸ்டோரி டெல்லிங்லேயே வந்து மணி தான் வந்து பெஸ்ட் ஸ்டோரி. ஸோ அந்த மாதிரி வந்து இன்னும் ஸ்டோரி வந்து வரலை. ஸோ திஸ் இஸ் அபவுட் யூனிஃபிகேஷன். அண்ட் தென் டைமில் அதனால நான் ஸ்ட்ரைட்டாக வந்து சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் போயிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் ரெவல்யூஷன். ஸோ இப்போ இதுவரையும் நடந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் ட்ரேட்ஸ்லாம் அது மாதிரி நடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், இந்தியா வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணாங்க. ஸோ அது எப்படி வந்தாங்கன்னா ஒரு ட்ரேடு மூலயமா தான் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு அது ஒரு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்லோலி தி ஸ்டார்டட் இன்வைடிங். ஸோ அப்போ என்ன நடந்ததுன்னா ஒரு கிரெடிட் பேஸ் சிஸ்டம் ஒன்று ஃபார்ம் ஆச்சு. ஸோ யூகேயில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சிட்டிசன்ஸ் எல்லாரும் வந்து அந்த கம்பெனியில் வந்து ஷேர் பண்ணி அந்த எல்லாரும் வந்து 100 ரூபா தந்தாங்க. ஸோ அதில் வந்து ஒரு சர்ப்ளஸ் அமௌண்ட் ஒன்று ஃபார்ம் ஆச்சு. எதுக்கு ஃபார்ம் ஆச்சு? அந்த சர்ப்ளஸ் அமௌண்ட் எடுத்து வந்து எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போ கொலம்பஸ்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் வந்து அமெரிக்காவில் கண்டுபிடிச்சாரு நாங்கள், அது வரை தான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த ஆளுக்கு யார் ஃபண்ட் பண்ணுது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா ஃபண்ட் பண்ணியிருக்கணும், ஏன்னா அவ்வளோ பெரிய ஷிப்பு, அவ்வளோ வந்து ஒரு காண்டினென்ட்டை வந்து அவர் கண்டுபிடிக்கிறாருன்னா ரொம்ப வருஷமாக ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகியிருக்கும். அவர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுக்கப்புறம் அவர் கூட ஒரு டீம் இருந்திருக்கும், ஆர்கியாலஜிக்கல் டீம், அதுக்கப்புறம் பயாலஜிஸ்ட், ஜுவாலஜிஸ்ட், அந்த மாதிரி ஒரு டீமே எடுத்துகிட்டு போயிட்டு தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ வந்து ஃபண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ என்னன்னா வந்து ஒரு கிங் வந்து ஒரு ஸ்பெயின் கிங் வந்து ஒரு ஃபண்ட் பண்ணுறாரு. அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட் வந்து உருவானதுக்கு ஒரு 500 years ago ஒரு கேபிட்டலிஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் வந்து கேபிட்டலிஸ்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ பீப்புளெலாம் சேர்ந்து காசு போட்டு சர்ப்ளஸ் அமௌண்ட்டில் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த கம்பெனி வந்து இந்த மாதிரி இந்தியா அந்த மாதிரி அடுத்த கண்ட்ரிஸ்க்கு போயிட்டு அங்கே இருக்கிற என்ன சொல்கிறது நம்மளோட நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இந்த மாதிரிலாம் வந்து எடுத்து அங்கே போயிட்டு ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தராங்க. ஸோ 100 ரூபா கொடுத்தா எனக்கு வந்து திரும்பி பேக் வந்து 200 ரூபா வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து இங்கே விற்கிறாங்க, இங்கேருந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் அங்கே போகிறாங்க, சுகர் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ சுகர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 years முன்னாடிலாம் வந்து யூகேல எவனும் சுகர்லாம் சாப்பிட்ருக்க மாட்டான். ஸோ அப்போ இந்த ட்ரேடே வருது, இந்த மாதிரி குளோபலைசேஷன் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா வந்து பிரேசில் இருந்தோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து சுகர் எடுத்துகிட்டு வந்து ஒரு குளோபலைசேஷன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா சுகர் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குது. ஸோ மோர் அண்ட் மோர் தே ஆர் இன்வெஸ்டிங் ஆன் தோஸ் சச் கம்பெனிஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து
அமெரிக்காவுக்கு போகிறாங்க, கோல்டு வந்து அங்கே மைன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இந்தியாவுக்கும் வந்து இங்கே வந்துட்டு இங்கே இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. வேராஸ் தே ஆர் மேக்கிங் த ப்ராஃபிட், பட் இன் டர்ன் இந்தியாவில் வந்து ஒரு அவங்க இன்வைட் பண்ணி ஒரு ஸ்லேவரி நடந்துட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்லேவ் ட்ரேடே இருந்திருக்கு. ஸோ நீங்கள் காசு கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஆஃப்ரிக்காவில் போயிட்டு ஒரு கற்பனை வந்துட்டு நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்துடலாம். ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து ஒரு ஆப்பிள் வாங்குற மாதிரி நீங்கள் வந்து ஒரு நீக்ரோ வந்து நீங்கள் காசு கொடுத்து ஸ்லேவ் ட்ரேட் கம்பெனியே இருந்திருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப்ரிக்காவில் வந்து கிங்டமே இல்லையா, ஆஃப்ரிக்காவில் கவர்மெண்ட்டே இல்லையா? ஸோ அது பேரலாக எப்படி வந்து ஒரு ஸ்லேவ் ட்ரேட் நடந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா யூகேல வந்து ஒரு ஓனர் இருக்காரு, அவர் வந்து பிரேசிலில் வந்து ஒரு சுகர் கேன் ஃபீல்டு வச்சிருக்காரு. அதுக்கு வந்து ஒரு காசு தராரு, அந்த ஸ்லேவ் ட்ரேட் கம்பெனி வந்து அங்கே வந்து அவங்க வந்து ஸ்லேவ் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது எதுவுமே வந்து ஓனருக்கு தெரியாது இந்த மாதிரி ஒன்று நடக்குது அப்படின்ட்டு. வேராஸ் இது எல்லாமே வந்து பேரலாக நடந்துட்டு இருக்கு. ஸோ இது ஏன் அப்படின்னா வந்து கேபிட்டலிசம். ஸோ கேபிட்டலிசம் வந்து தே ஆர் ரன்னிங் எ பேரலல் கவர்மெண்ட். ஸோ அது வந்து அவங்க ப்ராஃபிட் பார்க்குறாங்க. ஸோ கிங்டம் வந்து அது கண்டுக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்லோலி ஸ்டார்டட் இன்வைடட் இந்தியா. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து யூகே கவர்மெண்ட்டே வந்து நம்மளை வந்து டேக் ஓவர் பண்ணி அவங்க வந்து தே ஸ்டார்டட் இன்வைடிங் அஸ். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்மளோட ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். ஆனால் இதில் வந்துட்டு நிறைய எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடந்தாலும் தே ஆல்சோ ரயில் ரோட்ஸ் போட்டிருக்காங்க, ரோட் டெவலப்மெண்ட் நடந்திருக்கு, அப்புறம் ஹெல்த் கேர் வந்து நிறைய டெவலப் ஆயிருக்கு, எஜுகேஷன் நிறைய வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்க தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ளஸஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ஸோ இது வந்து டோட்டலாக நம்ம வந்து இது வந்து தப்புன்னு சொல்லிட முடியாது, டோட்டலாக நம்ம வந்து இது சூப்பர்னு சொல்லிட முடியாது. ஸோ தேர் ஆர் ப்ளஸஸ் அண்ட் மைனஸ், குட் அண்ட் ஈவல். ஸோ இதில் என்ன ஒரு இதுனா, யூரோப்பியன்ஸ் வந்து இப்போ இதெல்லாம் முன்னாடி யாரும் இன்வைட் பண்ணலையா, யூரோப்பியன்ஸ் மட்டும் தான் இன்வைட் பண்ணியிருக்காங்களா? கிரெடிட் பேஸ் சிஸ்டம் வந்து யூரோப்பியன்ஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா அது கிடையாது, சைனீஸ் கிட்டே இருந்திருக்கு. ஆனால் அந்த டைம்லாம் வந்துட்டு நம்ம பெருசாக வந்து ஒரு ஃபியூச்சரை நம்பி நம்ம வாழ்ந்ததே கிடையாது. பழைய காலத்தில் வந்து நான் இப்போ 100 ரூபா போடுறேன், எனக்கு வந்து 1000 ரூபா கிடைக்கும் அப்படின்னா யாரும் நம்ப மாட்டோம், நம்ம பயப்படுவோம். நம்ம 100 ரூபாவை எப்படி நம்ம வந்து தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம் தவிர்த்து இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் வந்து பெருசாக யூரோப்பியன்ஸ் கிட்ட இருக்கிற மாதிரி அந்த கதையை நம்புறது வந்து மற்றவங்க வந்து சரியாக நம்பலை. ஸோ அந்த இமேஜினரி ஸ்டோரி வந்து யூரோப்பியன் தே ஸ்டார்டட் பிலீவிங் இட் அண்ட் தென் தே ரைப் த ஃப்ரூட். ஸோ அதனால தான் அவங்க வந்து தே ஆல்மோஸ்ட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா என்டையர் வேர்ல்டு யூரோப்பியன் கீழே தான் இருந்தது. ஸோ தே மேக் so many colonies under them and they started doing all kind of invasion and investment. ஸோ அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் பார்க்குறாங்க, இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்லேவரி. ஸோ நடுவில் வந்து அந்த நேட்டிவ் கவர்மெண்ட் ஆர் நேட்டிவ் கிங்டம் வந்து கண்டுக்கல. ஸோ திஸ் இஸ் அபவுட் தி கேபிட்டலிசம். ஸோ இதில் என்ன பியூட்டினா வந்துட்டு யூரோப்பியன்ஸ் இன்வைட் பண்ணும்போது ஆர்மிஸ் மட்டும் வர மாட்டாங்க, ஆர்மிஸ் கூடயே வந்து ஜுவாலஜிஸ்ட், பாட்னிஸ்ட், அந்த மாதிரி லிங்குவிஸ்டிக் அந்த 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 ஃபீல்ட்லேருந்து. ஸோ அவங்க வந்து அங்கே வந்து இங்கே இந்தியாவில் என்ன இருக்குது, என்ன ஸ்பெஷாலிட்டி இங்கே, ஸோ அப்படின்றதுலாம் தே வில் தே ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அவங்க வந்து தே ஸ்டார்டட் லேர்னிங் நேட்டிவ் லாங்குவேஜஸ். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணனால தான் இன்ஃபேக்ட் வந்து ஐ திங்க் இன் 19th century ஒரு அமெரிக்கன் தான் வந்துட்டு சான்ஸ்கிரிட் இஸ் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் கண்டுபிடிச்சதே வெள்ளக்காரன் தான். ஸோ நம்ம கிடையாது. ஸோ இது வந்து இந்த சான்ஸ்கிரிட் வந்து லட்டின் அண்ட் அதர் ஓல்டஸ்ட் லாங்குவேஜோட ரூட்ஸ் இருக்குது. ஸோ தேட் வந்து சான்ஸ்கிரிட் தான் வந்து ஓல்டஸ்ட் லாங்குவேஜாக இருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு தியரியை அவர் தான் வந்து ஃபார்ம் பண்ணார். ஸோ மதர் ஆஃப் ஆல் லாங்குவேஜ் அந்த மாதிரிலாம் இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா வந்து அது காரணம் வந்து அப்படியே நம்ம என்னவோ எழுதி வச்சிருக்கோம்லாம் கிடையாது. இந்த வெள்ளக்காரன் பண்ண ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சது தான் இந்த வந்து சான்ஸ்கிரிட் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறதெல்லாம். ஸோ இதோட பேரல் தியரி தான் வந்து அகைன் இன்னொரு நம்ம எலிஸ் ரோடுன்னு நம்ம வந்து அண்ணா நகரில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த எலிஸ் வந்து பேரலாக இன்னொரு தியரி போட்டார், இல்லை தமிழ் தான் வந்து ஓல்டஸ்ட் லாங்குவேஜ், அதுவும் ஒரு தியரி இருக்குது. ஸோ இந்த தியரி படி போனீங்கன்னா தமிழ் ஓல்டஸ்ட், அந்த அவரோட தியரி படி போனீங்கன்னா சான்ஸ்கிரிட் ஓல்டஸ்ட். ஸோ இதெல்லாமே ஒரு தியரி தான், விச் இஸ் ஃபாரினர் தான் இந்த தியரியே வந்து போட்டிருக்காங்க, நம்ம போடல. ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் ஓரியன்டாக வந்து தே ஹவ் இன்வெஸ்டட் மோர். ஸோ தட்ஸ் வை சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் பூம்ட் இன் 500 years முன்னாடி. இட்ஸ் கிரெடிட் கோஸ் டு தி யூரோப்பியன்ஸ். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த கில்கமேஷ் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது. ஸோ அவங்கள பொறுத்தவரை என்ன, சயின்ஸ் பொறுத்தவரை என்னென்னா எல்லாமே வந்து ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் தான். இப்போது நம்ம வந்து ஒரு நோய் வருது, நம்ம சாவறோம், இல்லைனா வந்து ஃபெமைன் வருது, ஒரு டிஸ்ட்ரக்ஷன் வருது, இப்படி எது வந்தாலுமே தே கன்சிடர் இட் ஆஸ் இட்ஸ் அ டெக்னிக்கல் ப்ராப்ளம், டெக்னிக்கல் கிளிச். அது வந்து சயின்ஸ் மூலிமா வந்து தே கேன் ஃபைண்ட் அ சொல்யூஷன் அப்படின்றது வந்து தே ஸ்டார்டட் பிலீவிங் இட். ஸோ அதுதான் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா மாடர்ன் சயின்ஸ் அஸ்யூம்ஸ் தட் வி டோன்ட் நோ எவ்ரி திங்.
ஸோ வேறாஸ் ரிலீஜியஸ்டிக் வியூ பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அதுக்கு வந்து பைபிளில் சொல்யூஷன் இருக்கும், வேதாவில் சொல்யூஷன் இருக்கும், புத்திசமில் சொல்யூஷன் இருக்கும். ஸோ நீங்கள் எது கொண்டு போனாலுமே வந்து வேதத்தில் இருக்குது. வேதத்தில் எல்லாம் சொல்லாததே கிடையாது. நீ வந்து மகாபாரத்தில் வந்து கிருஷ்ணர் இதை சொல்லியிருக்காரு, பைபிளில் வந்து ஜீசஸ் இதை சொல்லியிருக்காரு, குரானில் வந்து இதை சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு இந்த ரிலீஜியஸ்டிக் வியூவில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தான் எல்லாமே சூப்பர் பவர். ஸோ அவங்க கிட்ட போனீங்கன்னா எல்லா ஒரு சொல்யூஷனும் கிடையாது. போப் கிட்ட போனீங்கன்னா அவர் எல்லா சொல்யூஷனும் சூப்பராக சொல்லிடுவார். அந்த மாதிரி தான் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியுன்றதுனால தான் வந்து அவங்களால வந்து புதுசாக வர எந்த சொல்யூஷன், எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் தர முடியல. ஏன்னா வேதாலாம் பார்த்தீங்கன்னா பழசு. ஸோ அப்போல்லாம் வந்து ஒரு கரண்ட்டே கிடையாது. இந்த மாதிரி வந்து ஒரு சயின்டிஃபிக் ஒரு டிஸ்ட்ரக்ஷன் வரத்துக்கு சொல்யூஷன் அவங்ககிட்ட கிடையாது. ஆனால் வேற சயின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் கற்றுக்கிறேன், ஏன்னா ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா நான் வந்து அதை சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணி நான் வந்து அதுக்கு சொல்யூஷன் தரேன் அப்படின்றது தான் அவங்களோட ஒரு ஃபிலாசபி. அதை வச்சு தான் வந்து தே ஸ்டார்டட் எவ்ரிதிங் ரைட் ஃப்ரம் எலக்ட்ரிசிட்டி ஆகட்டும், என்ன இப்போ இருக்கிற வந்து ஏஐ டெக்னாலஜி வரையும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு எதுவும் தெரியாது. வந்ததுன்னா நான் கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி வந்து நீங்கள் எனக்கு வந்து ஃபன் பண்ணுங்க, டைம் கொடுங்க, ஃபன் பண்ணி டைம் கொடுத்தீங்கன்னா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ வில் கிவ் யூ தி சொல்யூஷன். ஸோ இதுதான் வந்து கில்கமேஷ் ப்ராஜெக்ட். ஸோ இப்படி தான் நம்ம வந்து வி ஹவ் ஃபவுண்ட் தி சொல்யூஷன் ஃபார் ஃபெமைன் ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டு ஈவன் இன் 2050 இன்னொரு 30 வருஷத்துல வந்து பீப்புள் கேன் ஈவன் பிகம் இம்மார்டல். அவங்களுக்கு சாவே இல்லாத மாதிரி வந்து தே கேன் தே ஹவ் டூயிங் சம் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ வந்து நீங்கள் வந்து சாக மாட்டீங்க அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் எதனா ஆக்சிடென்ட் ஆகி செத்தாக தான் உண்டு. ஸோ டிசீஸ் மூலியமாகவோ இல்லைனா வந்து ஒரு ஏஜிங் ஃபேக்டர் மூலியமாகவோ யூ ஓன்ட் டை. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவங்களை பொறுத்தவரை ஒரு டெத்தே வந்து ஒரு டெக்னிக்கல் கிளிச்சுன்றாங்க. ஸோ அதையே நாங்கள் வந்து வின் பண்ணுவோம் சயின்ஸில். இப்போ இதுவரையும் அவங்க என்ன இதுவரையும் அச்சீவ் பண்ணது இதுவரையும் அச்சீவ் பண்ணலையே அப்படின்றதுலாம் வந்து நான் ரிசர்ச் பண்ணுவேன். எனக்கு அது தெரியல, இப்போதைக்கு என்கிட்ட சொல்யூஷன் இல்லை. பட் ஃபியூச்சரில் இஃப் யூ இன்வெஸ்ட் மணி அண்ட் இஃப் யூ கிவ் எனஃப் டைம் வி வில் அச்சீவ் தட். அந்த சொல்யூஷனுக்கு நான் கொடுப்போன்றது தான் வந்து சயின்டிஃபிக்கோட ஒரு ஃபிலாசபி. அண்ட் ஹேவிங் செட் திஸ், இதை பார்த்தீங்கன்னா இப்போ ஃபண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அகைன் கவர்மெண்ட் தான். ஸோ இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போகுது அப்படின்னா, இப்போ இந்த டெத்தை வந்து இப்போ வந்து கொரோனாவுக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாலே கொரோனாவுக்கு வந்து ஃபண்ட் பண்ணணும். யார் ஃபண்ட் பண்ணுவாங்கன்னா வந்து கவர்மெண்ட் தான் ஃபண்ட் பண்ணணும். எல்லா கவர்மெண்ட்டும் ஃபண்ட் பண்ணணும். அப்போ அந்த கவர்மெண்ட் எது கீழே வருதுன்னா அகைன் ரிலிஜிஸ்டிக் வியூ கீழே தான் வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்குலாம் தெரியும் ஒரு எலியை வந்து ஜெனட்டிக்கலாக வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி எவ்வளோ நாள் ஆகும் ஒரு டைனோசரை கிரியேட் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு மனுஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஜஸ்ட் ரோல் ஓவர் ப்ராஜெக்ட் தானே. மைஸை நம்ம வந்து ஒரு மைஸை கிரியேட் பண்ணிட்டோம், அதே மாதிரி மனுஷனை கிரியேட் பண்ணலாம். இட்ஸ் மேட்டர் ஆஃப் இயர்ஸ். ஆனால் இந்த ஃபிலாசபி வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு அகென்ஸ்டாக இருக்குது. ஸோ கிறிஸ்டியானிட்டி என்ன சொல்லுதுன்னா நேச்சருக்கு அகென்ஸ்டாக நம்ம போகக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபிலாசபி கீழே ஒரு ரிலிஜன் கீழே ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுனால தே ஆர் எசிடேட்டிங் டு ஃபண்ட் தட் ப்ராஜெக்ட். ஸோ அப்போ வந்து ஒரு ப்ராஜெக்டை ஃபண்ட் பண்ணணும்னாலே வந்து கவர்மெண்ட் தேவை. அந்த கவர்மெண்ட் எது கீழே வருதுன்னா அகைன் ரிலிஜிஸ்டிக் வியூ கீழே வருது. ஸோ அப்போ வந்து ரெண்டுமே வந்து கோஆர்டினேட் பண்ணாதான் ஒரு 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 டிஸ்கவரி நம்மளால இன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா வந்து அப்போ எப்போ ஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அந்த பொலிட்டிக்கல் வியூக்கு ஒத்து போனாதான் ஃபண்டே பண்ணுவாங்க. இப்போ ஒரு மாடு இருக்கு, அந்த மாடு வந்து இந்த ஒரு ஜெனட்டிக்கலாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அந்த மாடுக்கு வந்து நான் நிறைய லிட்டர்ஸ் கறக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போகுது. இன்னொரு வந்து இந்த மாடை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோன்னா அந்த மாடை வந்து ஹாப்பியாகவும் வச்சுக்கலாம், வேற பாலும் கறந்துக்கலாம், ஆனால் லிமிட்டடாக பால் கறக்கலாம், பட் அதுவும் வந்து ஹாப்பியாக இருக்கும். அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அப்படி பண்ணலாம். அந்த மாதிரி 2 ப்ராஜெக்ட் இருந்ததுன்னா obviously government will go for the first project. அவங்கள பொறுத்த வரையும் வந்து அது ஹாப்பியாக இருந்ததுன்னா என்ன, இல்லைன்னா என்ன, எனக்கு தேவை பால் வேணும். அப்போ கேபிட்டலிசம் எப்போ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து எனக்கு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா எனக்கு வந்து அதிகமாக வந்து ரிட்டர்ன்ஸ் வரணும், அப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபண்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிலிஜிஸ்டிக் வியூ இருக்குது, ஒரு பொலிட்டிக்கல் வியூ இருக்குது. ஸோ அப்போ சயின்ஸ் ப்ளஸ் பொலிட்டிக்ஸ் ப்ளஸ் ரிலிஜன் 3மே கம்பைன் ஆனால் தான் ஒரு சொல்யூஷன் பிறக்கும். ஸோ இதுதான் வந்து மேரேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எம்பியர். அண்ட் தென் பீஸ். ஸோ இப்போ ஏன் வந்து 1945 அப்புறம் பெருசாக வந்து எது ஒரு வார்லாம் வரல. அப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு நியூக்ளியர் பவர் இருக்குது. எல்லாருமே நியூக்ளியர் பாம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ஏன்னா நீங்கள் வார் போனீங்க அப்படின்னா பட்டுன்னு வந்து கொரியாக்காரன் வந்து அவனும் நியூக்ளியர் பாம் போடுவான். இப்போ நம்மளும் இந்தியாவும் நியூக்ளியர் பவர் தான். ஸோ நம்மளும் பாம் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாம்லேயே வந்து உலகமே அழிஞ்சிடும். ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா வந்து வார் இஸ் நாட் அட் ஆல் எ ப்ராஃபிட்டபிள் டொமைன். ஸோ முன்னாடி மாதிரி வந்து ஒரு வார் வந்ததுன்னா டிஃபென்ஸ் வந்து நம்ம வெப்பன்லாம் நிறையா வந்து ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா நிறையா வாங்குவானுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் வந்து ஒன் ஆஃப் தி மெயின் ஃபேக்டர் டு ஹேவ் வார் வித் அதர் கண்ட்ரி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வார் வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் எ ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ்.
அதே மாதிரியான அது ஒன்று ப்ளஸ் நியூக்ளியர் பவர் இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு இப்போ வந்து வி ஆர் லிவிங் இன் அ மோஸ்ட் பீஸ்ஃபுல் இன்னும் எரா. ஸோ கரண்ட் ஜென்ரேஷன் வந்து மோஸ்ட் பீஸ்ஃபுல். ஸ்டில் வார்ஸ் நடந்துட்டுருக்கு, பட் when we compare the history, we are living in a very good peaceful. So having said this, future என்ன அப்படின்னா வந்து இப்போ நம்ம வந்து ஏஐ டெக்னாலஜி போயிட்டோம், ஜெனட்டிக்கல் பயோ இன்ஜினியரிங் போயிட்டோம். இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து சாவையே வந்து தடுக்க போகிறாங்க. அதே மாதிரி இப்போ கை கால்லாம் போயிடுச்சுன்னா வந்து சைபாக் வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு எக்ஸ்டர்னல் மிஷின் வந்து உங்கள் கையில் பொருத்தி நீங்கள் என்ன மைண்டில் நினைக்கிறீங்களோ கை வந்து என்ன வேணால் பண்ணும். கை வந்து நம்ம நேச்சுரல் ஹேண்ட் மாதிரியே வந்து செயல்படும். ப்ளஸ் அந்த கைக்கு வந்து நம்ம என்ன வேணால் நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்க்குற மாதிரி வந்து we can add power to that mechanical hand. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்போ ஹியூமன் பிரெயின் என்னோட மைண்டை வந்து மற்றவங்க மைண்டுக்கு வந்து டெலிட்ரான்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எது வேணால் வந்து பாசிபிலிட்டி இருக்குது. மேட்ரிக்ஸ் படம் மாதிரி வந்து ஏஐ கேன் ஸ்டார்ட் ரூலிங் அஸ். ஸோ இந்த மாதிரி என்ன பாசிபிலிட்டிஸ் வேணால் நடக்கலாம். ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் வந்து ஹியூமன் ஸ்பீசிஸே வந்து ஆளலாம். ஸோ இதுதான் ஃப்யூச்சர். ஸோ அப்போது நம்ம எந்த நோக்கி போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்போ கவர்மெண்ட் கீழே தான், பாலிட்டிக்ஸ், ரிஜிஸ்டிக் வியூ இதெல்லாம் கீழே தான் இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் இப்போ சப்போஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பு வந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு யாருக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா பணக்காரங்களுக்கு மட்டும்தான் போகும். நம்ம சொல்கிறோம் இலுமினாட்டி அப்படின்றது அவங்க தான் போகும். அப்போ என்னென்னா மோர் அண்ட் மோர் எலைட் ஒரு ஃபார்மேஷன் நடக்கும். அப்போ சாதாரணமாக நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து ரொம்ப கீழே போயிடுவாங்க. ஸோ அப்போ அங்கே பெரிய டிஸ்கிரிமினேஷன் வரும். ஸோ அந்த டிஸ்கிரிமினேஷன் பார்த்தீங்கன்னா அந்த எலைட் குரூப் வந்து நம்மளை வந்து ஒரு நம்ம எப்படி நேண்டர்தால்ஸை பார்த்தோமோ அவங்க வந்து ஒரு வெட்டு அப்படின்னு பார்த்தோமோ அதே மாதிரி தான் அந்த எலைட் வந்து நம்மளை வெட்டுன்னு பார்ப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு வேலையே கிடையாது. ஏஐ என்ன வேணால் பண்ணிடும். ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லா வேலையும் அதுவே எடுத்துக்கும். அப்போ நம்ம எந்த வேலையை செய்ய போகிறோம்? ஒரு கோடிங் கூட அதுவே செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு மிஷின்ஸ் வந்துடுச்சு. ஸோ எல்லா வேலையுமே ஒரு மிஷின்ஸ் பார்த்துக்கிச்சுன்னா நமக்கு என்ன வேலை இருக்காங்க? நம்ம யாரும் சோறு போட போகிறா? ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு லோயர், நம்ம வந்து ஒரு வேஸ்ட் அந்த ஒரு செக்ஷனுக்கு போயிடுவோம். வேறஸ் எலைட் வந்து நம்மளை ரூல் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. தட் எலைட் இஸ் கால்ட் அஸ் ஹோமோ டியஸ் அக்கார்டிங் டு யுவல். அது அந்த ஹோமோ டியஸ் தான் வந்து இஸ் கோயிங் டு ரூல் தி ஹோமோ சேப்பியன்ஸ். ஸோ பாசிபிலிட்டிஸ் ஹோமோ சேப்பியன்ஸோட டிஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுக்கு ஹியூஜ் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது அவரோட ஒரு ப்ரெடிக்ஷன். ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் சேப்பியன்ஸ் புக். அண்ட் நெக்ஸ்ட் புக் இஸ் அபவுட் ஹோமோ டியஸ். ஹோமோ சேப்பியன்ஸ் ஹோமோ டியஸ்னு ஒரு புக் அவர் எழுதியிருக்காரு. அது வந்து எப்படி ஃபியூச்சர் வந்து நமக்கு இருக்க போகுது அப்படின்றது தான் அது. ஸோ திஸ் இஸ் அபவுட் தி சம்மரி. ஸோ ஆஸ் ஐ செட் இப்போ ஒரு ஐ திங்க் 7 ஆயிடுச்சு. ஐ திங்க் வி கேன் எக்ஸ்டெண்ட் அகைன் ஒரு 10 minutes எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஃபீட்பேக் மாதிரி. ஸோ 2 பேர் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த புக்கை படித்தவங்க இருக்காங்க. ஸோ சந்துரு இந்த மாதிரி. ஸோ சந்துரு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். Bubu, first and foremost, நான் இந்த புக் இன்னும் கம்ப்ளீட்டா படிச்சு முடிக்கல. I started it off, so okay, stopping it. I have some questions, Bubu. எனக்கு ஒரு சில சின்ன observations வேணும். Yes. இதுல அந்த ரெவல்யூஷன் சொல்றாங்க இல்லையா? Yes. அதுல வந்து இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல, யுவலோட பாயிண்ட் ஆஃப் வியூல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், எஸ், அதனுடைய அதை பத்தி என்ன சொல்ல வர? ஐ திங்க் யூ didn't cover more. அதை பத்தி பேசலன்னு நினைக்கிறேன். இப்போ அக்ரிகல்ச்சர் பத்தி பேசணும், சயின்டிஃபிக் பத்தி பேசணும். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அது வந்து எப்படி, இப்போ இன்ஃபர்மேஷன் ரெவல்யூஷன் இஸ் வாட்ஸ் ஹேப்பனிங் கரண்ட்லி நவ். நெக்ஸ்ட் இஸ் பயோடெக், பயோ சயின்டிஃபிக் அப்படின்றாரு நீங்க சொன்ன மாதிரி. ஸோ அதில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா வந்து அவர் எதை பற்றி மெயினாக அவர் பேசுகிறாருன்னா வந்து இன்ஜின், ஸ்டீம் இன்ஜின் கிரியேட் பண்ணது, அதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. ஸோ அப்போ ஸ்டீம் இன்ஜின் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ட்ரேடுக்கு வந்து அது பயங்கரமாக உதவி இருக்குது. ஸோ இப்போ நம்ம குளோபலைசேஷன் அங்கே தான் வந்து உருவாகிருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிறத ட்ரேட், இங்கே இருக்கிற கூட்ஸ் வந்து அங்கே வந்து விற்கிறது. இப்போ சப்போஸ் நான் சொன்ன மாதிரி வந்து பிரேசில இருந்து அவங்க சுகர் கேன் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னாலே வந்து அவங்க ரயில் ரோட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இது யூனிஃபிகேஷன் நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப உதவி இருக்கு இந்த ரயில் ரோட்ஸ். இதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து நம்ம ஏன் இதை ட்ரேடுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும், நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்போர்டேஷனுக்காக யூஸ் பண்ணலாமே அப்படின்றது தான் வந்து அந்த ஐடியாவுக்கு வந்துட்டு தான் they slowly started doing the rail work in London. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த காலனிஸ் நம்ம இந்தியாலேயே, அதனால தான் அவங்க ரயில் ரோட்ஸ்லாம் போட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட காலனிஸ் எல்லாமே அவங்க ரயில் ரோட் போட்டு ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க.
So industrial revolution, it's in a way it helped to unification of people in a better way. Whereas industrial revolution வந்தனால தான் வந்து இங்க நான் ஒரு மிஸ் பண்ணிட்ட கம்யூனிசம் சொல்லிட்டு அங்கதான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எப்போ ஃபார்ம் ஆச்சோ அப்போதான் கம்யூனிசம் என்ற ஒரு ஃபேக்டர் வந்து உள்ள வந்திருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனலிசம் வந்து யுவலோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அகைன் ஏ ரிலீஜன், அகைன் ஏ இமேஜினேஷன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்துவிசம், வேற புத்திசம், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டிலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு they don't have, as I said, they don't have a solution for the industrial way of exploitation. ஏன்னா அப்போ அந்த ரிலீஜன் எழுதும் போதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரீஸே கிடையாது, இந்த மாதிரி வந்து ஹியூமன்ஸ்லாம் திங்க் பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து அகேன்ஸ்ட் நேச்சர்ல. ஸோ அகேன்ஸ்ட் நேச்சர் போவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து தே வுடன்ட் ஹவ் திங்க் அபவுட் தட். ஸோ அதனால தான் நீங்கள் எந்த புக் எடுத்தாலும் பைபிள் எடுத்து பார்த்தாலும் எதுவுமே இருக்காது, அதுக்கு சொல்யூஷனே கிடையாது. வேறஸ் இந்த கம்யூனிசம் பார்த்தீங்கன்னா தே ஸ்டார்டட் ரீடிங் எவ்ரி திங். ஸோ அந்த கம்யூனிசத்தில் வந்து எப்படி வந்து ஒரு கேபிட்டலிசம் வந்து நம்மளை வந்து ஆள்றாங்க, எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, எப்படி ஒரு 2 குரூப் ஆஃப் கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகுது, எலைட் குரூப் அண்ட் தென் அப்ரஸ் குரூப் எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி வந்து ஒரு ஈக்குவாலிட்டி எப்படி போகுது, மிஸ் ஆகுது, இந்த மாதிரிலாம் வந்து தே ஸ்டார்டட் ஸ்லோலி. இந்த கால் மார்க்ஸ் வந்து பயங்கரமாக ஐஸ் எக்கனாமிஸ்ட். ஸோ அந்த எக்கனாமிஸ்ட்னால வந்து அவர் ஃபுல்லாக தரோவாக ஸ்டடி பண்ணி he started கிவிங் ஒன் ரிலீஜன் மாதிரி வந்து அவரோட மேனிஃபெஸ்டோ எழுதியிருக்காரு. ஸோ ஸ்லோலி பீப்புள் ஸ்டார்டட் அடாப்டிங் தட் மேனிஃபெஸ்டோ. ஸோ அக்கார்டிங் டு தி கம்யூனிஸ்ட் பீப்புள், கால் மார்க்ஸ் இஸ் த காட் அண்ட் தட் மேனிஃபெஸ்டோ இஸ் த பைபிள் ஃபார் தம். ஸோ இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரிலீஜன் அப்படின்றாங்க. ஸோ விச் ஹேஸ் அ சொல்யூஷன் டு தி இண்டஸ்ட்ரியல் வே ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ இப்போ சப்போஸ் இப்போ இஏஏ எடுத்துங்களேன், இஏக்கு வந்து என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு கம்யூனிஸ்ட் வந்து போட்டு காட்டுறாங்க. ஸோ அப்போ இதனால வர பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்றது கம்யூனிஸ்ட் கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் யாரோட பேஸ் பண்ணியிருக்குன்னா கால் மார்க்ஸ். இப்போ எந்த கம்யூனிஸ்ட் எடுத்தாலும் தே ஓன்ட் கோ அகேன்ஸ்ட் கால் மார்க்ஸ் மேனிஃபெஸ்டோ. அவங்கள பொறுத்தவரை கால் மார்க்ஸ் தான் கரெக்ட். ஸோ இதுதான் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பற்றி அவர் பேசுறாரு. ஸோ விச் இஸ் வெரி இன்னோவேட்டபிள். நான் என்னோட ஒரு அஜெண்டா என்ன அப்படின்னா அந்த புக் கிளப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு. ஸோ வி கான்ட் ஸ்டாப் தி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆர் வி கான்ட் ஸ்டாப் இஏஏ கம்மிங் or AA going to definitely AA is going to rule us. So and then next பார்த்தா net neutrality உள்ள வருது. ஸோ நம்ம எதுவுமே நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we need to get aware of those things. நம்ம அவேர்னஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால எஸ்கேப் ஆக முடியும். ஸோ அவர் ஒரு இதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காருன்னா கேபிட்டலிசம் அண்ட் கன்சூமரிசம் இது ரெண்டுமே கோ ஒன் ஆன் ஒன். இப்போ கேபிட்டலிசம்னா என்னன்னா வந்து அவங்களோட கேபிட்டலிசம் இஸ் அகைன் எ ரிலீஜன். ஸோ அவங்களோட சித்தாந்தம், அவங்களோட ஃபிலாசபி என்னன்னா வாட் எவர் த ப்ராஃபிட் தே ஆர் கோயிங் டு மேக் அகைன் தே கோயிங் டு ரீஇன்வெஸ்ட் ஆன் தி பிஸ்னஸ். ஸோ இதுதான் கேபிட்டலிஸ்டோட ஒரு ஒன் லைனில் சொல்லணும்னா இதுதான் கேபிட்டலிசம். ஸோ அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்ப்பாங்க, ப்ராஃபிட் பார்த்துட்டு அவங்க வந்து எடுத்துன்னு ஜாலியாக வந்து ஊர் சுற்ற மாட்டாங்க, இல்லை பிரமிடு கட்ட மாட்டாங்க, தாஜ்மஹால் கட்ட மாட்டாங்க, இதெல்லாம் கட்ட மாட்டாங்க. அவங்க திரும்பியும் அந்த காசு தூக்கிட்டு இன்னொரு பிஸ்னஸில் போடுவாங்க. ஸோ அப்போ அவங்க எப்படி இந்த கேபிட்டலிசம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா அவங்க எப்படி சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நான் ரீஇன்வெஸ்ட் பண்ணுவேன், ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுனால வந்து நான் வேலை வாய்ப்பு நிறையா தருவேன். ஸோ அதட் பீப்புள் வந்து நிறையா வந்து அவங்களும் வந்து பெனிஃபிட் ஆவாங்க, நானும் பெனிஃபிட் ஆவேன்ன்ற மாதிரி தான் வந்து அவங்க உள்ள வந்து தான் வந்து கேபிட்டலிசம் வந்து பயங்கரமாக வந்து ஃப்ளரிஷ் ஆச்சு. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கேபிட்டலிசம் அப்போது வந்து ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அப்போ அதை யார் வாங்குவா? மேனுஃபேக்சர் பண்ணால் போதுமா? அதை வாங்கினா தானே ட்ரேட் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அப்போ வந்து கன்சூமரிசம்ன்ற ஒரு ரிலீஜன் உருவாச்சு, இவங்களே உருவாக்குனாங்க. அப்போ கன்சூமரிசமோட ஃபிலாசபி என்ன அப்படின்னா வந்து யூ பை எனிதிங் வெதர் இட் இஸ் நீடட் ஆர் நாட், வெதர் இட் இஸ் நெசசரி ஆர் நாட், நீ பை பண்ணு. ஸோ அப்போ வந்து டேக்லைன்லாம் விட்டாங்க, யூ ஆர் யுனிக், யூ லிவ் யுவர் லைஃப். நீ வந்து யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ எந்த படிப்பு வேணா படிக்கலாம், நீ யாரை வேணா வந்து எந்த ரிலீஜன் வேணா நீ உள்ள போய் நீ தான் உனக்கு நீ தான் இந்த மாதிரி வந்துட்டு. அப்புறம் வந்து ஹனிமூன்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போனால் தான் ஹனிமூன். நீங்கள் லோக்கலாக கேரளாவுக்கு போனீங்கன்னா ஹனிமூனே கிடையாது. நீ வந்து 55 inches டிவி வச்சிருந்தா தான் ஒரு டிவி, நீ வந்து ஒரு கார் வச்சிருந்தா தான் நீ வந்து ஒரு அப்பர் எலைட் கிளாஸ். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலயமா ஒரு ஃபேக் ஒரு இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நம்ம கூட இன்செப்ட் பண்ணி they slowly started people to make buy the products. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சூமரிசம் உருவானதுனால தான் கேபிட்டலிசம் யூஜர் சக்ஸஸ் ஆச்சு. அவங்க தயாரிக்கிறாங்க. இப்போ வெரி குட் எக்ஸாம்பிள் இஸ் தி கொரோனா பீரியட். கார் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி கம்னு இருக்கு, அதே மாதிரி ஃபிளாட் கட்டிட்டாங்க, யாரும் வாங்குறதுக்கு வந்து ஆள் இல்லை. அப்போ என்ன நடக்குதுன்னா இங்கே தான் வந்து நம்மளோட ஜிடிபிலாம் வந்து செம்ம அடி வாங்கியிருக்கு.
ஸோ அப்போ தான் வந்து எல்லா கம்பெனிஸும் வந்து பேங்க்ரப்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கேபிட்டலிசம் வந்து இங்கே அடி வாங்குது. எப்போ அடி வாங்குதுன்னா வந்து கன்சியூமரிசம் வந்து இல்லாதனால, கன்சியூமர்ஸ் இல்லாதனால கேபிட்டலிசம் அடி வாங்குது. ஸோ இந்த டைம் தான் நம்ம வந்து ஈஸியாக புரியும். ஸோ அப்போ என்ன நம்ம பண்ணணும்னா வந்து நம்ம ரோட்டில் போயிட்டு போராடணும்னு நினைங்களேன், ஸ்டெர்லைட்டில் சொல்கிற மாதிரி சுட்டு தான் போவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு புரியணும், நம்ம வந்து இப்போ கேபிட்டலிசம் இருக்குது, அப்போ அதை நம்ம டிஃபீட் பண்ணோம்னா நம்ம வாங்கக்கூடாது. ஸோ இந்த அவேர்னஸ் இருந்ததுன்னா எல்லாருக்கும் இருக்கணும். அதுதான் வந்து இது ஒரு ரிலீஜன், இது ஒரு இமேஜினேஷன். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ஸ்டோரியெல்லாம் வந்து யார் வேணா சொல்லலாம், பட் அது எவ்வளோ கன்வின்சிங்காக சொல்கிறாங்க, எத்தனை பீப்புள் அதை நம்புறாங்க அப்படின்றது தான் சக்ஸஸ் ஃபேக்டரே அங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து கார் வாங்கலை அப்படின்றதுனால வந்து கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து அழிய போகிறது இல்லை. ஊரே வாங்காமல் இருந்தால் மட்டும்தான் கார் வந்து நிற்கும். நீங்கள் வந்து என்விரான்மெண்ட் வந்து போகுது, கார்னால தான் போகுது, ஈவன் நாட் பண்ணலாம், அந்த மாதிரி என்ன வேணால் சொல்யூஷன் பண்ணுங்க. unless and until you stop buying it, they will going to produce it. ஸோ அப்போ அவேர்னஸ் எங்கே இதில் தான் அவேர்னஸ் வேணும். அப்போ அதே மாதிரி தான் நீ வந்து ஒரு ரிலிஜிஸ்டிக்காக நீ வந்து சண்டை போடுற, கதை சஷ்டி கவசத்தை பற்றி நீ வந்து கோவப்படுற அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் உனக்கு புரியணும் கதை சஷ்டி கவசம்னா என்ன, அவங்க என்ன, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டீப்பாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடுச்சுன்னா we wouldn't have agitated because of யாரோ ஒருத்தர் சொன்னதுனால நம்ம வந்து ஒரு 10 நாள் பேசியிருக்க மாட்டோம். இட்ஸ் அகெயின் இட்ஸ் ஆல் இன்செப்டட்ல. எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்குன்னே தெரியாது, பட் இட் ஸ்லோலி ஸ்டார்டட் கம்மிங் டு மீ த்ரூ மெனி பீப்புள். ஸோ அதெல்லாமே வந்து ஒன் வே ஆஃப் இன்செப்ஷன் தான். ஸோ அதெல்லாம் தான் நம்ம வந்து அவேர்னஸோடு இருந்தோம்னா நம்ம வந்து வி கேன் எலிமினேட் சச் திங்ஸ். ஸோ அதுதான் இவர் பேசுறாரு. என்னன்றதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்கோ, ஃபர்ஸ்ட் இது பெர்ஸ்பெக்டிவ் வந்து மற்றவங்களுக்கு கேளு, வைடன் பண்ணிக்கோ. அதுதான் ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரி அவர் பியூட்டிஃபுல்லாக ஒரு சாப்டர் எழுதிப்பார். ஹிஸ்ட்ரினா என்ன அப்படின்னா வந்து ஹிஸ்ட்ரி இஸ் நாட் கோயிங் டு கன்க்ளூட் எனி திங். ஹிஸ்ட்ரியில் அவர் வந்து நான் ஹிஸ்ட்ரி புக் தான் அவர் ஹிஸ்டாரியன் தான் அவர். ஸோ அதனால வந்துட்டு இந்த ரிலீஜன் நல்லது, இந்த ரெவல்யூஷன் நல்லது, அந்த மாதிரிலாம் அவங்களால கன்க்ளூட் பண்ண முடியாது. ஹிஸ்ட்ரி என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பாசிபிலிட்டிஸ் ஆஃப் என்ன நடந்திருக்கலாம், இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து அதெல்லாம் தியரின்றாங்க. ஸோ இந்த தியரிஸ்லாம் இருக்கும், இதெல்லாம் தான் இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து அந்த 3 தியரியை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஸோ இப்படிலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, ஸோ ஃபியூச்சர்லேயும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸோ நம்ம வந்து இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்றது தான் ஹிஸ்ட்ரி புக். ஸோ இதுதான் ஒரு பிரீஃபாக தான் பேசுறாரு. ஸோ இதுக்கு மேலே இன்டெப்த்தாக போனால் நம்ம வேற எதனா புக் ரெஃபரன்ஸ் புக் நிறைய கொடுத்துருக்காரு. ஸோ அதை எடுத்து படிக்கணும் நம்ம. Fair point. Thanks Bhuguthi. Looking forward for your next book. அதுல வந்து a beautiful book. Yeah. The next book I'm going to read is Why We Sleep. ஸோ எதுக்கு நம்ம தூங்கணும், எத்தனை மணி நேரம் தூங்கணும், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், ஸோ அதெல்லாம் இருக்கு. ஸோ such an amazing book. அதுல definitely I will look forward. Yes. We can discuss a lot. Yes. கூடிய விரைவில் சேப்பியன்ஸையும் ரிலேட் பண்ணி ஏதாவது ஒரு 1330 330 குறள்ல ஒரு குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு இதை பத்தி ஏதாவது ஒரு கண்டிப்பா சேப்பியன்ஸ் ரெஃபரன்ஸ். கண்டிப்பா அது எழுதுறாங்க. Thanks Bugu. Yeah. So let's have another 5 minutes questionnaire session or feedback session. So if you have any feedbacks to me or as Chandru clarified something, if you have any doubts or any questions with regards to this book இருந்ததுன்னா நான் சொல்றேன். ஸோ இல்லைன்னா ஜமால் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேளுங்க. ஜமால் அன்மியூட் பண்ணணும், மியூட்ல இருக்கீங்க. நான் பேசுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஈவினிங். ரொம்ப நாள் வருது வாசகர் கூட்டம், நான் ரெகுலராக போவேன். ஓகே, அதுக்கப்புறம் வாசகர் கூட்டத்துக்கு போன மாதிரி இருந்துச்சு. ஓகே, இந்த புக்கும் உங்களுக்கு யார் ரெஃபர் பண்ணா? என் ஃப்ரெண்டு சதீஷ்னு சொல்லிட்டு என் காலேஜ் ஃப்ரெண்டு. ஸோ இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி நிறையா குரூப்ஸில் பேசுவோம் நிறைய. கொரோனா டைமில் நம்ம வந்து ஸ்கைப் மீட்டிங்லாம் நிறைய ஆகிடுச்சுல. ஸோ அந்த மாதிரி போகும்போது நான் திருக்குறள் படிச்சுட்ருக்கேன். ஸோ அப்போது வந்து சரி ஒரு புக் படிக்கணும் அப்படின்னும் போது எனக்கு என்னென்னா வந்து ஃபர்ஸ்ட் புக் வந்து நல்லா இருக்கணும், ஸ்டார்ட் வந்து நல்லா இருக்கணும். ஸோ அதனால் வந்து ஒரு நிறைய எனக்கு ரெக்கமெண்டேஷன் வந்தது. ஸோ ஐ ஆல்சோ வென்ட் த்ரூ சம் ஆஃப் தி ரிவ்யூஸ் அபவுட் திஸ் புக். ஸோ அப்போ இதை எடுத்து படிக்கலாம் அப்படின்னும் போது வந்து இட்ஸ் இன்ஃபர்மேட்டிவ். இல்லை, இதான் நீங்கள் படிக்கிற முதல் புத்தகமா? எஸ். ஓகே. இல்லை, நீங்கள் எல்லிஸ் பற்றிலாம் பேசுனீங்க, அதனால கேட்டேன். அதான் இந்த தகவல்லாம் எங்கேருந்து? இல்லை, அது என்னன்னா வந்துட்டு இப்போ அவங்க வந்து சான்ஸ்கிரிட் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னும் போது வந்து யுவல் வந்து தமிழை பற்றி பேசலை. ஸோ இப்போ நம்ம வந்து புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசணும்னா எப்பவுமே ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, சான்ஸ்கிரிட் வர்சஸ் தமிழ் அப்படின்ட்டு.
ஸோ அப்போ வந்து யுவல் வந்து தமிழ் பத்தி பேசலையே அப்படின்னும் போது வந்து அப்போ இந்த பர்டிகுலர் தியரி வந்து உண்மைதானா, அப்போ அதை பத்தி ஒரு சின்னதா வந்து ஒரு ரிசர்ச் பண்ணேன் கூகுள்ல. அப்போ போடும்போது வந்து பேரலா இன்னொரு தியரி இருக்கு, எலிஸ் வந்து தமிழை பத்தி சொல்லியிருக்காரு. ஸோ டிராவிடியன் சொல்லிட்டு ஒரு தியரி இருக்கு, விச் இஸ் அவர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல, இவர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து இது வந்து அதுக்கப்புறம் ஒரு 60 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து எலிஸ் வந்து அந்த தியரி வந்து எழுதியிருக்காரு. ஸோ அதனால தான் வந்து நான் தமிழ்ன்றதால நான் படித்தேன் அந்த மாதிரி. இல்ல அது எலிஸ் அண்ணா நகர் சொன்னீங்க, அது மவுண்ட் ரோட்ல நம்ம செக்ரட்டரியேட் புது பில்டிங் கட்டி. சாரி அண்ணா நகர், அண்ணா சாலை சொல்லுவாங்க. அண்ணா நகர் எலிஸ் கரெக்ட் மெட்ராஸ் கலெக்டரா ஆமா ஆமா. அவரு கால்டுவெல்லுக்கு 40 இயர்ஸ் முன்னாடி வந்தவர். அவர் ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, நான் என்ன படிச்சேன்னா வந்து எலிஸ் வந்து 40 இயர்ஸ்ல தான் வந்து நான் புக் எழுதுவேன், அது வரையும் நான் புக் எழுத மாட்டேன், ரிசர்ச் மட்டும். இல்ல 200 இயர்ஸ் ஆயிடுச்சு கால்டுவெல் பிறந்து, 200 இயர்ஸ் ஜாஸ்தியா கொண்டாடினாங்க. இல்ல 40 இயர்ஸ் பிஃபோர் வந்தவர் எலிஸ். நான் என்ன சொன்னேன்னா, அவரோட எலிஸோட 40 வயசுல தான் நான் புக் எழுதுவேன்றத எலிஸோட ஒரு பிலாசபி. ஓகே, அவர் என்ன பண்ணாருன்னா வந்து அவர் அன்பார்ச்சுனேட்லி வந்து ஒரு 40 வயசு முன்னாடி இறந்துட்டாரு. ஸோ அவர் வெறும் ரிசர்ச் மட்டும் தான் பண்ணி வச்சிருக்காரு, ஆனா அவர் வந்து பப்ளிஷ் பண்ணல. ஸோ காட்வெல் என்ன பண்ணாருன்னா, இவரோட ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனை வந்து அவர் திரும்பி எடுத்து காட்வெல் ஆக்சுவலி பப்ளிஷ்ட் இட் after 40 years. கால்வெல் இன்ட்ரெஸ்டா இது பண்ணாரு, அதாவது கரெக்ட் திராவிடியன் லாங்குவேஜஸ் சிமிலாரிட்டிஸ் இல்ல, கரெக்ட், அதாவது சான்ஸ்கிரிட் இல்லாம அது 43 லாங்குவேஜஸ்ல இருக்கு, 23 லாங்குவேஜஸ்க்கு மதரா இருக்கு, தெலுங்கு, மலையாளம், துளு அது மாதிரின்றது இது பண்ணாரு. ஓகே, இல்ல அது நீங்க அண்ணா நகர் சொன்னதால ஆலோசனை இல்ல நான் அண்ணா சாலைன்னு சொல்ல வந்து ஒன்னும் இல்ல, ஒன்னும் பிரச்சனை தப்பு. இது அதே மாதிரி இன்னொன்னு சொன்னீங்க, நீங்க சேப்பியன்ஸ்ல வந்து இத்தனை இயர்ஸ் முன்னாடி நீங்க இன்னும் நிறைய புக்ஸ் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க சொல்றத தேரியெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு மாறிடும். ஸோ கண்டினியூவா நீங்க இந்த தேரிஸ் நீங்க படிச்சுட்டே இருந்தீங்கன்னா தான் அப்டேட்லயே இருந்தா தான் இது பண்ண முடியும். ஏன்னா நீங்க அதை நிறுத்திடாதீங்க. ஏன்னா இவங்க சொல்றது வந்து அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தேரி, அது உங்களுக்கு அது ஒரு ஒயிட் பாலிடிக்ஸ், அது ஒயிட் ரேட்டிங்கோட பாலிடிக்ஸ் இருக்கு. அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தேரி, அவங்க எது மனிதன் எங்க தொட்டாலும் அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கால தான் நிற்பாங்க. அண்ட் அதர் திங் வந்து அவங்க வந்து எலும்பு கூட தான் எடுத்துப்பாங்க. இப்ப இருக்க ஆராய்ச்சி கூட நேஷனல் ஜியோகிராபிக்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க ஸ்கெலட்டன்ஸ் தான் எடுத்துவாங்க தவிர கற்கருவிகள் நம்ம சொல்றல, நீங்க பேசும்போது கூட டூல்ஸ் வச்சுதான் மனிதனோட ரெவல்யூஷனே ஆரம்பிக்கும். அவன் அடுத்த உயிரினத்தோட அவன் அப்கிரேட் ஆனதே அந்த இதுல தான் டிஃபர் ஆகிறான். ஃபயர் டூல்ஸ் தான், உங்களுக்கு ஸ்டோன்ஸ் தான். ஆனா இவங்க இப்ப இருக்கிற இந்த மேற்கத்திய ஆய்வாளர்கள் வெஸ்டர்ன் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப நம்ம கீழடியில, ஆதிச்சநல்லூர்ல, கொடுமணல்ல அங்கெல்லாம் நம்ம எடுத்து காட்டுறோம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கெலட்டன்ஸ் இருந்தாதான் நாங்க அக்செப்ட் பண்ணிப்போம், ஸ்டோன் இருந்தா நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு இதே வச்சிடறாங்க. இப்போ நீங்க ஒரு ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணணும்னா இப்படி ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க அவங்க. ஸோ அதாவது எது கண்டுபிடிச்சாலும் வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச மாதிரி அங்க அது ஒரு பாலிடிக்ஸ். நீங்க அது கொஞ்சம் மேற்கு ரொம்ப படிக்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அது என்ன சொல்ல வரது. அது ஒண்ணு. இன்னொன்னு சொன்னீங்க இலுமினாட்டின்னு, இது என்னோட இதை சொல்றேன். அது வந்து அவங்க ஒரு பிளேம் ஒரு சாத்தான் மேல போட்டுட்டு 4 முதலாளி மேல, ராக்ஃபெல்லர் அவங்க மேல ஒரு முதலாளி மேல போடுறதுக்காக இவங்க மொத்தமா திரும்புறாங்க. ஏன்னா இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூட யூஎஸ் காங்கிரஸ் கூப்பிட்டு ஜெஃப் போஸ், அப்புறம் ஆல்பாபெட், கூகுள் சுந்தர் பிச்சைய, அப்புறம் இன்னொருத்தரை கூட கூப்பிட்டாங்க ஜுப்பர்க், இவங்கெல்லாம் கூப்பிட்டு யூஎஸ் காங்கிரஸ் திட்டிருக்கு. அவங்களுக்கு சந்தேகப்பட்டு என்னன்னா, மற்றவங்க எல்லாரும் இந்த டைம்ல இந்த கிரிசிஸ்ல உங்களுக்கு மாத்திரம் எப்படி ப்ராஃபிட் வருதுன்றதுதான் அதோட இது. அவங்க கேட்காம மற்றவங்க எக்கானமி ஸ்டீல் ஆயிட்டு இருக்கு, கவர்மெண்ட்டும் அதே தான் பண்ணிட்டு இருக்கு. அங்க பப்ளிக் கேட்க ஆரம்பிச்சா இங்க சொல்ல போனா இப்ப நான் பேசலாம் அவங்க கூட தெரியல எந்த அளவுக்கு மற்றவங்களோட எக்கானமி பயங்கரமா எல்லாரும் இருக்கு. அதை பத்தி பேசாம அடுத்தடுத்து டைவர்ஷன். நீங்க சொல்ற மாதிரி கந்த சஷ்டி கவசன்றது கூட இவ்வளவு பெரிய விஷயம் காரணம் வந்து ஒரு டைவர்ஷன் வேணும். ஸோ அதே மாதிரி அந்த நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த இலுமினாட்டி தேரின்றது கேபிட்டலிஸ்ட் தங்களை ஹைட் பண்ணி ஒரு சாத்தான் மேல பழிய போட்டு ஒரு விஷயம் நடக்குன்னா கடவுள் மேல நம்பிக்கை போடுறது, கடவுள் இருக்கார் பாத்துக்கு வருவாரு உடுப்பா அப்படின்னு. அதுதான் இவர் எக்ஸாக்டா என்ன சொல்ல வர்றாருன்னா, இட்ஸ் ஆல் a fictional story. அந்த ஃபிக்ஷனல் ஸ்டோரி வந்து அவங்க வந்து எவால்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ புதுசா அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டோரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க சொன்ன மாதிரி வந்து இப்போ ஃபியூச்சர்ல என்ன அப்படின்னா வந்துட்டு தே ஹேவ் அ ப்ராஜெக்ட், அந்த கில்பாகேஷ் ப்ராஜெக்ட் ஒன்று சொன்னல. ஸோ தே ஹேவ் ஒரு லைன் எழுதிருக்காரு. ஸோ என்னன்னா வந்துட்டு ஜெனட்டிக்கலி வந்து தே ஆர் பிளானிங் டு ரீக்ரியேட் தி நேண்டர்தால்.
ஸோ அந்த நியண்டர்தால் வந்து அவங்க ரீக்ரியேட் பண்ணி அண்ட் தென் தே ஆர் கோயிங் டு ஸ்டடி தி நியண்டர்தால். நீங்க சொல்ற மாதிரி எலும்போ இல்லைன்னா வந்து ஒரு ஸ்டோன் எல்லாம் அவங்களோட இதை வச்சு ரைட் பண்றதுக்கு பதில் they are going to recreate the Neanderthal itself and then they are going to study. அதை வச்சு அதுக்கப்புறமேட்டு ஏன்னா Neanderthal உங்க கண்மொழி இருந்தாங்கன்னா வந்து இன்னும் நீங்க வந்து பெட்டரா நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம் அவங்கள பத்தி, அவங்க வாழ்ந்த விதம், அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட திங்கிங் கெப்பாசிட்டி என்ன அப்படின்றதெல்லாம் வந்து they can do. But as I said, government is not ready to fund because of the realistic view அதனால இருக்கு. ஸோ இவர் நீங்க சொன்ன மாதிரி சாத்தானே வந்துட்டு இவர் வந்து என்ன சொன்னா டியூவலிசம் அப்படின்றது என்னதான் மோனோதிசிஸ் வந்து நீங்க வந்து ஒரு கடவுள் தான். கிறிஸ்டியானிட்டி பொறுத்தவரையும் ஜீசஸ் மட்டும்தான் கடவுள், அங்க வந்து சாத்தான்றதுக்கு இடமே இல்லை. ஆனா வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து இப்போ சப்போஸ் வந்து எதனா தப்பு நடந்துச்சுன்னு வைங்களேன், பீப்புள் வந்து they will start question, என்ன ஜீசஸ் என்ன காப்பாத்தல, அவர் தானே கடவுள், அவரை நம்பி தானே நான் வந்து கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் ஆனேன், அப்ப ஏன் கடவுள், அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் they started again one more story called சாத்தான். ஸோ அப்ப என்ன பண்ணாலும் தப்பு நடந்ததுன்னா சாத்தான் மேல பழி, நல்லது நடந்ததுன்னா வந்து சாமி மேல. ஸோ அப்ப என்ன ஆயிடுச்சு, அது தட் இஸ் கால்ட் டியூவலிசம். ஸோ தட் தியரி இஸ் கால்ட் டியூவலிசம். ஸோ அதை வந்து அப்ப என்னதான் வந்து கிறிஸ்டியானிட்டி மோனோதிசிஸ் இருந்தாலும் டியூவலிசம் வந்து அங்கேயும் வந்தது, இஸ்லாம்லயும் வந்தது. ஸோ இதுதான் அவர் சொல்ற வியூ. இல்ல அந்த ஒன் காட் தியரின்றது இஸ்லாம்ல இருக்கு, கிறிஸ்டியானிட்டில கிடையாது. கிறிஸ்டியானிட்டி டிவிஷன்ஸ்ல தான் ஒருத்தவங்க மட்டும் தான் இருக்கு. அது 3 in 1 தான், ட்ரினிட்டி. அவர் என்ன சொல்ல எனக்கு தெரியல, இல்ல நீங்க உங்களுக்காக சொல்றேன், நான் அவருக்காக சொல்ல. அவர் அந்த இடத்துல அந்த பாயிண்ட் பேஸ் பண்ணிருப்பாரு. மேபி அவர் ஒரு இதா இருக்கலாம், அவர் ஒரு கேத்தலிக்கா இருக்கலாம், மேபி அதனால இருக்கலாம். புரோட்டஸ்டாண்டா இருந்தா அது பண்ண மாட்டாங்க. ஓகே, அது உள்ள இருக்கு. ஸோ அது ஒரு ஒன் காட் தியரி கிடையாது, ட்ரினிட்டி தியரி. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அவர் அந்த இது ஏன் மற்ற ரெண்டு ரிலிஜியன் ஸ்ப்ரெட் ஆச்சு மேஜரா, ஏன் ஹிந்துயிசம் மற்ற இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும், அதே மாதிரி நீங்க கம்யூனிசம் பத்தி பேசுனீங்க இல்லையா? ஆமா, அதுல வந்து அன்னைக்கு சொன்னது மார்க்ஸ் கிளியரா, ரொம்ப வெரி கிளியர், சேஞ்சஸ் இது வந்து நடந்துட்டே தான் இருக்கும், மாறிக்கோங்கன்னாங்க. அது வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. பட் வந்து தே ஆர் நாட், எப்படி சொல்றோம்னா, இப்போ என்னோடது ஒரு சில இடத்துல மட்டும்தான் அவங்க வந்து இதாயிருக்காங்க. அதே தேரியில அவங்களால மொத்தமே சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா முந்தின ஒரு மாசம் வேலை போயிடுச்சுன்னா கையை முயன்னு கொத்துவாங்க. நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க. இப்போ உலகம் ஃபுல்லாக வேலை போச்சு. ஸோ அவங்க அமைதியா இருக்காங்க. இப்போ இலுமினாட்டிக்கு இவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஸோ பிளேம் இவங்க ஒரு வடிகாலா இருக்காங்க. அதாவது ஒரு ரெவல்யூஷன் வருதுன்னா அந்த ரெவல்யூஷன் எடுத்து லீட் பண்றதுக்காக தான் கம்யூனிஸ்டோட அஜெண்டா அவங்க இதை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ இவங்க இருக்க குவைட்னஸ் பார்த்தா நமக்கு ரொம்ப பயமா இருக்கு. புரியுதுங்களா? நம்ம என்ன நினைப்போம், ஸோ கம்யூனிஸ்ட் வில் ஃபைட் அகைன்ஸ்ட் த கேபிட்டலிஸ்ட் நம்ம நினைப்போம். ஆனா இங்க அங்க என்ன போகுதுன்னா அவங்க ரொம்ப குவைட்டா இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். நான் இது ஃபுல்லா எல்லாரையுமே பிளேம் பண்ணல. பட் அவங்களோட குவைட்னஸ் வந்து நான் அப்சர்வ் பண்றதுனால, அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதையும் நம்ம கவனிக்கணும். எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து so they are not completely a communist or completely a capitalist, but politics viewல வந்து it could be maybe they can be completely capitalist or communist, but in the economics point of viewல பாத்தீங்கன்னா they are all mixed only. so நீங்க purely US எடுத்தீங்கன்னா they are not a purely capitalist country. ஸோ அப்போ வந்து அவங்களும் வந்து இப்போ அப்படி கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியா இருந்திருந்தாங்கன்னா they wouldn't have introduced a welfare scheme. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு ஸோ அவங்க எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு வரும்போது they are all taking plus and minuses of all the imaginary stories or சித்தாந்தம்லாம். ஸோ அது பேசலாம், நம்ம அதிகமாக பேசுவோம். பட் லெட்ஸ் ஸ்டிக் டு திஸ் புக். புக் பத்தி பேசலாம், ரிலேட்டட் தான். நீங்க எந்த கண்ணாடி போட்டு அதை புக்கை பாக்குறீங்க, படிக்கும் போது ஒரு கண்ணாடி இருக்கும். பட் எல்லா கண்ணாடியும் போட்டதான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இது நீங்க இந்த சேப்பியன்ஸை பத்தி வரைக்கும் லூசின்னு சொல்லிட்டு ஒரு மங்கி இருக்கு. அந்த ஏப்ல இருந்து வந்தவன் தான் மனுஷன் அப்படின்ற ஒரு தேரி இருக்கு. அதையும் பாருங்க, அதை இன்னும் அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த இதோட ஃபோர் ஃபாதர்ஸ் தான் வந்து கிரேட் ஏப்னு ஒன்று. ஸோ அந்த கிரேட் ஏப்ல இருந்து எப்படி வந்துச்சு எப்படின்னு இருக்குது. இன்னொன்று இந்த அவுட் ஆஃப் தியரி இருக்கு இல்லையா, அதை பற்றி ரிலேட்டட் நிறைய இருக்கு. நீங்கள் அது கொஞ்சம் பாருங்க. பட் என்ன சொல்லணும்னா கண்டெம்பரரியாக அந்த பாருங்க. கண்டெம்பரரியாக வந்து பாருங்க. அதை அப்படி பார்த்தா தான் இருக்கும். ஏன்னா தமிழில் நீங்கள் இந்த மாதிரி புக்கெலாம் தேடினாலும் கிடைக்காது. இந்த புக்கு மொழிபெயர்த்ததே பெரிய விஷயம்.
நான் ஃபிக்ஷன் புக்ஸ்க்கு இங்க இல்ல, வெறும் கதை கவிதை திருப்பி திருப்பி நாவல் சிறுகதை இது மாதிரி வேணும், அதான் இதுக்கும் வேணும் தான். பட் டிமாண்ட் தான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ன்றது தானே முக்கியம். இப்போ நீங்க பேசுற ரிலேட்டட் வந்து சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். நம்ம எப்படி ஏஐ கூட ஃபைட் பண்ண போறோம், ஏஐ கூட எப்படி பண்ண போறோம், டேட்டா சயின்ஸ் வருது, எல்லாமே அதே டெக்னாலஜி தான் இருக்கும்போது இன்னொன்று அவங்க பிளானிங் வந்து ரொம்ப கிளியர். அவங்க எல்லாமே ஸ்பேஸ்க்கு அடுத்து டிராவல் மனுஷனை அனுப்பிச்சிட்டே இருக்கிறதுக்காக தான் பெரிய டூரிசம் ரெடியாக பிளான் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ டிஜிட்டலாக பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணதில் இந்த கொரோனா டைமில் இந்த மாதிரி நம்மளை உட்கார வச்சிருக்கிறதும் அதுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. மேபி நீங்க 2-3 புக்ஸ் தாமரை மூலமா உங்களுக்கு ரெஃபர் பண்றேன். ஓகே ஷூர் ஷூர் ஷூர். நீங்க அதையும் கோ த்ரூ பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சோ இட்ஸ் அந்த இதுவும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எனக்கு கிளப். ஏன்னா இப்போ நீங்க நான் தான் ஃபர்ஸ்ட் புக், நீங்க எவ்வளவு புக் படிச்சிருக்கீங்க எனக்கு தெரியல. ஸோ நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸோ ஆஸ் சதீஷ் ரெஃபர்ட் வித் திஸ் புக், ஸோ நீங்க ரெஃபர் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு பெருசா ஆகும். ஸோ அதுதான் இட்ஸ் செல்ஃபிஷ் மோட்டோ ஆஃப் திஸ் கிளப். இல்ல ஓகே நீங்க பண்ணுங்க. நாங்க 20 வருஷம் படிக்கிறேன், ஒரு 20 வருஷம் 22 வருஷம் படிக்கிறேன். பட் இந்த மாதிரி புக்ஸ் வந்து தமிழ்ல வந்து இப்போ இந்த செப்பியன்ஸ் வந்திருக்கு, தமிழ்ல வந்திருக்கு. ஓகே இன்னும் நிறைய புத்தகம் இல்லை. நம்ம இங்க இதை கேட்டுட்டு இருக்கவங்களும் தெரிஞ்சுக்கலாம், தமிழ்ல வாசகர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு பிழைப்புவாதம் இருக்கு. அதாவது இந்த குள்ளே இருக்கு, நீ பெரியாருக்குள்ளே இருக்கு, நீ வந்து விவேகானந்தருக்குள்ளே இருக்கு, இதெல்லாம் தமிழ் தேசியத்துக்குள்ளே இருக்கு. அதை தாண்டி அதை பத்தியே திருப்பி பேசுறது, அம்பேத்கரை பத்தியே பேசுறது, இதை தாண்டி பேசுறது இல்லை. ஸோ தமிழ் இல்லை அதே மாதிரி கவிதை இதெல்லாம் எழுதுறாங்க, சிறுகதை எழுதுறாங்களே அவங்களும் அதுக்குள்ளேயே. நான் ஃபிக்ஷன்ன்றது நம்ம லைஃப்க்கு நிறைய யூஸ் ஆகும் போது அடுத்த வர கண்டெம்பரரி என்ன நடக்குது அதை பத்தி பேசுது. ஈவன் கம்யூனிஸ்ட் கண்டெம்பரரியா என்ன பிரச்சனை வரப்போகுது, அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு ஏஐக்காக நம்ம என்ன ப்ரிப்பேர் ஆயிருக்கோம், என்ன அளவுக்கு நம்ம கவர்மெண்ட்ஸ் இருக்கு, ஏடிஎம் மிஷின் வந்துச்சு, அடுத்து டெபாசிட் மிஷின் வந்துச்சு, இப்படி வந்துட்டே வந்தா பேங்கிங் என்ன ஆகும். அடுத்து வோடஃபோன் பேங்கிங்கே பண்ணிட்டான். வோடஃபோனோட மொபைல் நம்பர் இருந்தா இப்ப கரண்டா பேங்கிங் நடக்குது. வோடஃபோன் மொபைல் நம்பர் நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க அதை பேங்க் டிரான்சாக்ஷன் பேங்கே தேவை, வோடஃபோன் பேங்கா இது பண்றாங்க. ஸோ இதை பத்திலாம் புக்ஸே இல்லை இங்க தமிழ்ல இல்லை. ஸோ நீங்க நிறைய புக்ஸ் படிங்க, கண்டிப்பா நீங்க ரெஃபர் பண்ணுங்க. ஸோ நானும் ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஸோ கண்டிப்பா தேங்க்ஸ் தாமரைக்கும் உங்களுக்கும் தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஐ வில் ஜாயின் யூ. ஸோ அதர்ஸ் சதீஷ், ஸோ உன்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சீக்கிரமா. ஸோ ப்ளீஸ் அன்மியூட் அண்ட் தென் ஷேர் இந்த புக் பத்தின எக்ஸ்பீரியன்ஸா. அண்ட் ஒன் மோர் திங், he is the one who recommended this book. So very very thanks first of all. கண்டிப்பா thank you. So நான் இந்த புக் எப்போ ஆரம்பிச்சேன், மேபி 3 years இல்ல 2 years முன்னாடி ஆரம்பிச்சது. இது ஆட்டோமேட்டிக்லி புல் தென் ரொம்ப என்ன சொல்ற ஒரு பசிலுக்கு ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு நிறைய. பட் ஆப்வியஸ்லி அவன் சொன்ன ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ்லயும் வந்து சம்டைம்ஸ் அவனோட வியூ பாயிண்ட் பாத்தீங்கன்னா வந்து ஹி ஸ்டில் ஒரு நான் ரிலீஜியஸ் வியூ பாயிண்ட்ல இருக்கட்டும், ஒரு நான் ஸ்பிரிச்சுவல் வியூ பாயிண்ட்ல இருக்கட்டும், இல்ல ஈவன் வந்து இப்போ சப்கல்ச்சர்ஸ் பத்திலாம் ரொம்பலாம் டச் பண்ணியிருக்க மாட்டாரு. பட் ஸ்டில் ஒரு ஸ்கோப் லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நிறைய டைமென்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு இந்தியா, ஒரு ஆப்பிரிக்கா டு ஹவு பீப்புள் மூவ்ட் அக்ராஸ் தி பிளேன், அக்ராஸ் தி வேர்ல்ட் அப்படி தெரியும். பட் ஒரு சப்கான்டினென்ட்குள்ள இந்தியா வந்துச்சுன்னா இன்னும் அதுக்குள்ள மல்டிபிள் கேஸ்ட் சிஸ்டமா இருக்கட்டும் ஒரு லெவல் டச் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட தான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஓவரால் வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு படிக்கிறதுக்கு. ஏன்னா நான் எப்படி பிஹேவ் பண்றேன், இல்ல என்னை சுத்தி இருக்கிறவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து யாரோ ஒருத்தவங்க டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணும்போது நான் வந்து அவங்கள ஏன் இவன் இப்படி பண்றான்னு யோசிக்கிறது இல்ல அவனை வந்து நான் ஜட்ஜ் பண்றதும் கிடையாது. எனக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபேஸ் வந்து ரொம்ப குறைஞ்சதா தெரிஞ்சது. ஏன்னா வந்து நம்ம இது எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கு. ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் ஆச்சு. I stopped judging people, I stopped judging myself. ஸோ அது ஒரு பெரிய இதா I took it from here. Completely I second you. ஸோ எல்லாத்துக்குமே சப்போஸ் எவ்வளோ தூரத்துக்கு எங்கள் ஆன்சர் வந்ததுன்னா, நான் ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை நான் எப்படி கம்ப்ளீட்டாக வந்து அட் ஸ்ட்ரெச்சில் வந்து ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை காலி பண்ணுறேன், இல்லை ஒரு ஐஸ்கிரீம் டப் எடுத்தாலும் ஒரு ஐஸ்கிரீம் டப்பை நான் ஒரு சிட்லேயே ஏன் காலி பண்ணுறேன்.
ஸோ அதுக்கு என்ன ரீசன்? ஸோ அது ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 70,000 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம காட்டுவாசிங்க வந்து இப்போ சப்போஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபுட் செயின் நடுவில் இருக்காங்க. ஸோ அப்போ ஃபுட் செயின் நடுவில் இருக்காங்கன்னா இப்போ வந்து சிங்கம் புலி சாப்பிட்டது மிச்சம் வச்சதை தான் நம்ம சாப்பிட்டு தோணும். நம்மளால போயிட்டு வேட்டையாட முடியாது. ஸோ அப்ப சாப்பிடும் போது இந்த வல்ச்சர் வந்துருமோ இல்ல நரி வந்துருமோ நடுவுல அப்படின்ற அந்த பயத்துல என்ன பண்ணுவோம்னா கடையிறதெல்லாம் வந்து கச்ச கச்ச கச்சன்னு சாப்பிடுவோம். ஸோ அந்த டிஎன்ஏ தான் நம்ம வந்து இப்போ ஐஸ்கிரீம்ல ஒரு டப்பு ஒரு சிட்ல சாப்பிட்றதோ இல்ல ஒரு இது சாப்பிட்றதோ அந்த டிஎன்ஏ தான் வந்துருன்ற ஒரு தியரி அவர் சொல்றாரு. விச் இஸ் ஐ கான்ட் ரிஃப்யூஸ் தட். இன்னும் அது இக்னோர் பண்ணிட்டு என்னால போக முடியல. சிரிச்சு சும்மா சொல்றாயா அப்படின்றதும் கிடையாது. ஸோ அதுல தொட்டு நீ சொல்ற மாதிரி ரிலீஜியஸ்டிக் வியூவா இருக்கட்டும், அவர் வந்து இந்தியாவில வந்துட்டு எப்படி வந்து கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, எப்படி அமெரிக்கால வந்து ரேஸ் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, இந்த மாதிரி ரிலீஜியஸ்டிக் அந்த மாதிரி வந்து ஒரு இது வந்து touch base everything. That's why this book is called as Brief History of Mankind. So it's just a brief. So இத பத்தி as ஜமால் முகமது சொன்ன மாதிரி நீ டீப்பா போகணும்னா நம்ம again we need to go back to other books to explore things. But இது வந்து ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்தது. So that's why I love this book as a first book. ஸோ ஈஸியாக இருந்தது. அவர் வந்து நேட்டிவ் இங்கிலீஷ் காய் கிடையாது. ஸோ he translated himself. ஸோ அதனால ஒரு சிம்பிள் இங்கிலீஷில் நம்மளுக்கு புரியுற மாதிரி. ஸோ இட்ஸ் வெரி குட். ஸோ தேங்க்ஸ் சதீஷ் அகைன். தேங்க்ஸ் ஃபார் புட்டிங் திஸ் டுகெதர். ஒரு இப்போ நான் சொன்ன மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நானும் திரும்பி ராஜகிட்ட பேசிட்டு இருக்கும் போது வி ஹேவ் டு கோ பேக், போயிட்டு சும்மா கொஞ்ச நேரம் படிச்சுட்டு வருவோம் அப்படின்றது இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு we should do this often. அடுத்து ஏதாவது ஒரு புக் எடுத்துட்டு மந்த்லி ஒரு பாட்காஸ்ட் சும்மா அட்லீஸ்ட் லைக் ஏதாவது பேசலாம் அந்த மாதிரி. So any other guys having any feedback or input to this? Yes, Mani. Yes. வாய்மொழியா அவரோட புக்கை வந்து கேட்குற மாதிரி ஒரு ஃபீலிங் நன்றி. அப்படின்னா நீங்க வந்து யுவாசனவாரரை பார்த்து பேசிக்கிட்டா அப்படின்னா ஆனா வந்து நான் வந்து இந்த 2 hours லான்ச் பண்ணும்போது எல்லா புக்கும் ப்ரமோட் பண்ற மாதிரி இந்த யுவல் நோவா ஹராரி வந்து அவரை பற்றி ஒரு நம்மள வந்து அறிவாளியா காட்டிக்கணும்னு நம்ம இந்த அவரோட அந்த எழுதுறது ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கு அந்த பீட். ஸோ அதனால வந்து இப்போ வந்து ஃபாலோ பண்ணும்போது இதோட யூடியூப்ல ஒரு 2 வீடியோ இண்டெக்ஸ் வீடியோ அதுல வந்து அந்த வீடியோ கேட்கும்போது அவர் என்ன வார்த்தைகள் சொன்னாரோ அதே வார்த்தைகள் என்ன வந்து தப்பு இந்த புக்கு மூலமா என்னால அந்த ஹோமோ சாப்பியன்ஸ் வந்து அதோட எசன்ஸ் வந்து என்னால ரிசீவ் பண்ண முடியுது டு யூ. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் thank you very much. Yes, புக்கோட எசன்ஸ் வந்து என்னால படிக்கிறதுனால கேட்க முடியும். இந்த மாதிரி நிகழ்வு நிறைய என்ன மாதிரி பீப்புள் வந்து பயன் அடைவாங்க கண்டிப்பா. ஸோ இது இதை நான் இன்டரப்ட் பண்றதுக்கு. ஸோ இதோட என்னோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் தான். ஸோ ஒரு 4 months நான் திருக்குறள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா வந்துட்டு நம்ம ஒன்று படிக்கணும், புக்கை படிக்கணும். அப்படி புக்கை படிக்கலைன்னா படித்தவங்க கிட்ட வந்து கதை கேட்கணும். ஸோ இது 2 மூலயமா தான் உன்னை நீ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ நீ ஒரு மனுஷனாக பிறந்துட்டீங்கன்னா இது 2 பண்ணியே ஆகணும். அதுதான் வந்து கல்வி, 2வது கேள்வி. ஸோ கல்வி கேள்வி. ஸோ இப்போ நான் 2மே நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு முடிவு பண்ணேன். ஸோ அதோட இன்ஸ்பிரேஷன் தான் இதோட கிளப். சாரி டு இன்டரப்ட். ஸோ ப்ளீஸ். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதே சமயத்தில் நம்ம படிக்கும்போது நமக்குள்ள வந்து சில விஷயங்கள் தான் நம்ம ஸ்ட்ராங்காக வச்சு அதை வந்து அந்த புக்கு நமக்குள்ள வந்து அதை பிரேக் பண்ணுற அப்போ நம்ம எல்லாத்தையும் திருப்பி வந்து ரெசிஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த புக்கு நான் எப்படி ரெசிஸ்ட் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து என்னோட பசங்களுக்கு வந்து படிக்க சொல்லும் போது அவங்க வந்து அவரை பற்றி பர்சனல் லைஃப் பற்றி அவர் புக்கு வந்து படிக்க நான் அப்புறம் வந்து டெடெக்ஸ் வந்து பார்த்துருக்கேன். அவர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்டெக்ட்ஸ் இம்பாக்ட் ஆன் ஜாப் மார்க்கெட் வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ அதை பசங்க பேசும்போது ஆர்டிஃபிஷியல் அண்ட் ஹியூமன் வந்து பேஸ்ட் ரிசோர்ஸ்
கரெக்ட் பேஸ்ட் கரெக்ட் அவரோட டேர்ம். கரெக்ட் நான் வந்து நீங்க வந்து நிறைய கரண்ட் திங்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து we are always going to resist change. கரெக்ட். அவர் வந்து 2050 தான் வந்து அவர் அந்த மாதிரி அட்டானமஸ் ஏன்னா நிறைய லாஸ் வந்து ஹியூமன் டெத்ஸ் வந்து டியூ டு வார், டியூ டு லோட் ஆக்சிடென்ட் தான் நடக்குது அப்படின்னு அவர் சொல்லும்போது ஆமாம் நம்ம வந்து அட்டானமஸ் வேணும் ஸோ தட் வி கேன் ரெடியூஸ் த டெத் ரேட் அப்படின்னு அவரோட வீடியோ மூலமாக தெரிய வரும். கரெக்ட். அதே சமயம் பார்த்தீங்கன்னா வி ஆல்வேஸ் ரெசிஸ்ட் சர்டன் திங்ஸ் லைக் நீங்கள் கரெக்டான கனெக்ட் பண்ணி நீங்கள் ரெசிஸ்டட் demonetization, many things we resisted. Correct. So, அந்த மாதிரி just என்னெல்லாம் வரக்கூடும். And again, we also see that no leaders, no business people, nobody in this world is having an idea to engage in demonetization. ரொம்ப பெரிய ப்ராப்ளம். Correct. So, அதுதான் என்ன ஃபியூச்சரில் என்கேஜ் வரவே Correct. ஏன்னா not kept idle. Correct. அதுக்கப்புறம் நிறைய கன்ஃபியூஷன் தான் வரும், நிறைய கலகங்கள். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. யா மணி, உங்க ஃப்ரெண்ட் யாரு, நீங்க யார் மூலமா ரெஃபர் பண்ணீங்க? ஹரிகர். ஓகே ஓகே செந்தில். யா ஓகே என் பிரதர். தேங்க்யூ. ஸோ அவர் என்ன சொன்ன வராருன்னா வந்துட்டு as I said that is about the next book Homo Deus. ஸோ அந்த Homo Deus வந்து they are going to treat us the as a low class people. ஸோ அதை பற்றி அவர் தனியாக புக்கே எழுதியிருக்காரு. ஸோ மேபி ப்ராபப்ளி hopefully I'll read that too and then we can reconnect again and we can discuss. So Shakti joined. So I think we are running out of time. So quickly Shakti, your experience. Hi, sorry, என்னால சீக்கிரம் ஜாயின் பண்ண No முடியல. problem. I don't know whatever I might say might be repetitive. நீங்க இது வரைக்கும் பேசுறதா இருக்கு. Correct. Yes. Yeah. Just very quickly, it was a very wonderful book that I really liked. அதாவது it was very approachable because இந்த மாதிரி நிறைய books, நிறைய topics வந்து sometimes it is not usually approachable, right? Sometimes it is ரொம்ப டென்ஸா இருக்கும், அதை படிக்கவே நம்மளால முடியாது. But this was very approachable. He had a very lucid language, வந்து ரொம்ப it was easy. ஒரு sense of humor book full-ஆ ஓடிட்டே இருந்தது. Yes. So some of those things actually made it approachable. Yes. For me, இதுல எனக்கு படிக்கிறப்போ கொஞ்சம் light bulb எரிஞ்ச moment அப்படின்னா வந்து it was most about when he talked about the agricultural revolution, right? Yeah. So we've always been in this நம்மளுக்கு எப்பவுமே அக்ரிகல்ச்சர்னா கடவுள் தெய்வம் இப்படியே நம்ம பார்த்து பழகுன ஒரு இதுல திடீர்னு ஒருத்த வந்து அந்த அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷனாலதான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னது வந்து it was different. Yes. And it was a different perspective and that is one part actually it set this book apart kind of. Yeah. But it was good. I mean, I realized he wanted to be controversial, right? Yes. He wanted to be controversial. He wanted to Yes. open certain doors so that it creates that buzz and all that. Yes. But I think it did. Yes. Yeah. I think we are running out of time, so Yes. sorry for joining late, but No very problem. quickly that's what. Yeah. So any other feedback from anyone? So எதுவும் இல்லைன்னா I think we can wind it off. So very thanks again, since it is the first attempt from me to pass on the information whichever I gathered. So I think எதனா ஃபீட்பேக் இருந்ததுன்னா எதனா ஸ்பீச் பண்ணணும் இல்லைனா வந்து என்னோட மெத்தடாலஜி மாற்றணும் இந்த ஸ்பீச் வே ஆஃப் டூயிங். ஸோ எதனா ஃபீட்பேக் இருந்ததுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ ஸோ தட் ஐ கேன் rectify it in the next attempt. And also
let's form a group, and then let's discuss, as Mohammed said, our தெரிஞ்ச book ரெஃபர் பண்றதா இருக்கட்டும், இல்ல படிச்ச book வந்து we can share. So again I am saying it's agenda வந்து ஒரு மீம் பத்தி நம்ம பேசுறோம், இல்லனா வந்து கந்தசஷ்டி கவசமே எடுத்துக்கங்களேன். So it's become a huge thing. So அதோட பேஸ் பாத்தீங்கன்னா just 2 or 3 minutes of video. ஸோ அதுக்கு எவ்வளோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி போட்டாங்க, அது வந்து எப்படி வந்து பொலிட்டிசைஸ் பண்ணாங்க. ஸோ இதை பற்றி நம்ம வந்து டே அண்ட் டே அவுட்டாக வந்து எவ்வளோ யூடியூப் வந்து பார்த்துட்டு எவ்வளோ மெசேஜ் வந்தது. ஸோ எனக்கு வேணாம்னு நினச்சாலுமே வந்து பீப்புள் ஃபோர்ஸ் மீ டு வாட்ச் தோஸ் வீடியோஸ். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம நெகட்டிவ் எனர்ஜி வந்து ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கு பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்டிவாக எடுத்து நம்ம பேசணும். இதை வந்து இப்போ எனக்கு தெரியாத விஷயத்த முகமது ஷேர்ட் அண்ட் தென் he asked me to study more. ஸோ அந்த மாதிரி each and everyone we can motivate ourselves, and then we can get equipped with the current affairs or the futuristic projects, so that ஒரு awareness create பண்ணி at least our community. So the individual நம்ம develop ஆகணும், our community also should develop, so that we can live in a healthy and prosperous community. Society வந்து இருந்தாதான் வந்து நம்ம பசங்க, நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் எல்லாமே வந்து நல்லா இருக்கும். நான் என் வீடு அப்படின்னு இருந்துட்டா வந்து it won't be good, right? So அதுதான் அது ஒரு agenda of this creating this group. So let's form a group, and நான் மட்டும் தான் படிச்சு நான் மட்டும் தான் பண்ணணும்னு கிடையாது. So if anyone has read any book and if you want to share, I can ready to host you. So as I said, கேள்வி ஞானத்துல நீங்க படிச்ச இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் படிச்சு தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. So very thank you and for your patience. 1 hour சொன்னேன், but 1.5 hours ஆயிடுச்சு, but 145 minutes ஆயிடுச்சு. So it's very very kind of you. So let's see you again in probably next month, Why We Sleep. Thank you very much.